கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. எங்கும் நிறைந்தோனே எல்லை இலாதானே, எங்கேயும் எப்போதும் என் குலம் காப்பவனே. நெஞ்சம் துணிய துணையாய் வருவாய், நேர்மறை உணர்வுகள் பெருகிடச் செய்வாய். உடலில் உறுதியை பெரிதாய் தருவாய், உனை உணரும் அறிவை என்னுள்ளருள்வாய். சுற்றமனைத்தும் காப்பவனே, செய்தொழிலில் ஏற்றம் தருபவனே, எடுத்த செயலில் வெற்றி கொடு, என் ஆற்றல் பெருகிட அருளை கொடு. கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. வல்லமை தந்து நீ வளர்ச்சி கொடு, அகத்திலும் புறத்திலும் மலர்ச்சி கொடு. வளர்ச்சி கொடு, மலர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, மலர்ச்சி கொடு. ஓகேவா? அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் சார். அனைவருக்கும் வணக்கம். நல்ல ஆரோக்கியமான கருத்து பரிமாற்றங்கள் நடக்கும் நம்ம குரூப்ல. அதனால பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் மன்னிக்கணும். ஏன்னா நிறைய கேள்விகளும் கேட்குறாங்க. அது த்ரீ கொஸ்டின் ஆன்சர் இருக்கலாம், சாதாரண கேள்வியாக இருக்கலாம். அவங்களுக்கு பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த கேள்விகள்லாம் வந்து நாம் ஒன்று எதிர்பார்ப்பு இருப்போம், ஆனால் மற்ற எதிர்பார்ப்புகளை எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளுடைய எதிர்பார்ப்பு இல்லை, ஹை லெவலில் போகல, வேறு வேறு கேள்விகள்லாம் கேட்டிருக்காங்க, பதில் சொல்லிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சில பில்லியன் ஸ்டூடெண்ட்ஸ் நினைக்கலாம். பட் இது வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோமே, ஓராசிரியர் பள்ளி 1ஆம் கிளாஸ் இருந்து 5ஆம் கிளாஸ் வரைக்கும் ஒரே வாத்தியார் தான். ஸோ 1ஆம் கிளாஸ் பையனையும் பார்க்கணும், 2ஆம் கிளாஸ் பையனையும் பார்க்கணும், 3ஆம் கிளாஸ் ஸ்டூடெண்ட்டையும் பார்க்கணும், 4th 5th எல்லாரையும் தான் பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லும்போது 5ஆம் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கோச்சிக்கூடாது, 5ஆம் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லிக் கொடுக்கும்போது செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் கோச்சிக்கூடாது. எல்லா ஸ்டாண்டர்டுக்கும் அது மாதிரி தான் சொல்லி ஆகணும், வேறு வழி இல்லை. அதனால் மற்றவர்கள் பொறுத்து அல்ல வேண்டும். இது மாதிரி சில்லியாக ஆன்சர் கேட்குறாங்க, சில்லியாக பதில் சொல்கிறாங்க, இதுக்கெல்லாம் போய் டைம் ஒதுக்கணுமா? நம்ம அடுத்தடுத்த விஷயங்கள்லாம் இருக்குது, அடுத்தடுத்த விஷயங்களுக்கெல்லாம் போகாமல் இதுலேயே குண்டு சட்டிக்குள்ளே குதிரை ஓட்டுறாங்க, திரும்பவும் அதுக்குள்ளே மேலே வரல அப்படின்னு தயவு செஞ்சு நினைக்க வேண்டாம். அந்த மாதிரி விஷயம்னா நானே தலையிட மாட்டேன், நானே அது கண்டுக்கவே மாட்டேன், அதை விட்டுட்டு பாஸ் ஆன் பண்ணிட்டு வந்துடுவேன். பட் அந்த விஷயத்த பேசுகிறோம் அப்படின்னா அது கண்டிப்பாக தேவை அப்படின்றது தான். அதாவது வந்து தேவையில்லாத சினிமா கதை பேசிட்டு இருக்கிறது, அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது, சினிமா விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிறத விட வீணாக போன கிறிஸ்டில் அதாவது வந்து நம்ம அந்த அது என்ன சொல்கிறோம், எல்லா சீரியலுமே வருது இல்லையா, நிறைய சீரியல் வரும். குடிக்கெடுக்கிற கிறிஸ்டல்னு சொல்லலாம், அது குடிக்கெடுக்கிற சீரியல்ஸ் இல்லையா, எல்லாமே சீரியல்ஸு. எல்லா சேனல்லையும் போட்டுக்கிட்டு காலிலேருந்து நைட் வரைக்கும் சீரியல்ஸ் போட்டுக்கிறாங்க. அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதை விட, பலனே இல்லாத அரசியலை டிஸ்கஸ் பண்ணுறதை விட, நல்லா பாருங்கள், சினிமாவை டிஸ்கஸ் பண்ணுறது இல்லை, சீரியலை டிஸ்கஸ் பண்ணுறது இல்லை, அரசியலை டிஸ்கஸ் பண்ணுறது இல்லை, அடுத்த விட்டு நியாயத்தை டிஸ்கஸ் பண்ணுறது இல்லை. ஆனால் ஒரு ஆன்ம பரிப்பக்குவத்தை அடையிறதுக்கு அடுத்தடுத்த விஷயம் என்னன்றது வந்து நல்ல ஒரு ஆரோக்கியமான கருத்து பரிமாற்றங்கள் இருக்குது. கேள்வி கேட்குறாங்க, பதில் சொல்கிறாங்க, வரவேற்கு தகுந்த விஷயம். இதை தான் வந்து சிதர்கள் சொன்னாங்க, ஆரிய கூத்தாடினாலும் தாண்டவ கோணே, காரியத்தில் கண்வையடா தாண்டவ கோணே. ஆரிய கூத்தாடினாலும் தாண்டவ கோணே, காரியத்தில் கண்வையடா தாண்டவ கோணே. நீங்கள் என்னதான் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நகை வேணும், பணம் வேணும், பொருள் வேணும், அது வேணும், இது வேணும் அப்படின்னு எல்லாமே உடனுட்டா கூட காலையிலேருந்து நைட் வரைக்கும்
எழுந்து படுக்கிற வரைக்கும் தூக்கத்துல கனவு கண்டா கூட அதையே கனவு காண்றது. அப்படியே இருந்தாலும் கூட காரியத்தில் கண் வைக்கணும். எங்க காரியத்தில் கண் வைக்கணும்? இறைவனே அடையணும். நம்ம வந்த பர்பஸ் அதுதான். உலகத்தில் இருக்கிற 850 கோடி மக்களும் வந்த பர்பஸ் அதுதான். யார் எந்த நாட்டில் பிறந்தாலும், எங்க இருந்தாலும், என்ன தொழில் இருந்தாலும், என்ன பெரிய பெரிய விஐபியா இருந்தாலும், அடுத்த வேற சாப்பிட்டு கஷ்டப்படுறவனா இருந்தாலும், எல்லாருமே வைக்க வேண்டிய ஒரே டார்கெட் வந்து சித்தர் பாடல் மாதிரிதான். நம்ம இறைவனை அடையணும். இறைவன் கிட்ட இருந்து வந்திருக்கிறோம், திருப்பி இறைவன் கிட்ட போகணும். இறைவன் கிட்ட இருந்து வந்திருக்கிறோம், திருப்பி இறைவன் கிட்ட போகணும். இறைவன் கிட்ட இருந்து ஏன் வந்தோம், எதுக்கு வந்தோம், அப்படி கேள்விலாம் இருக்கு. நல்ல கேள்வி. இதுதான் ஆரோக்கியமான கேள்வி. இதை பத்திய ஒரு புரிதல், இதை பத்திய ஒரு டிபேட் நடக்கிறது நல்ல ஆரோக்கியமான விஷயம் தான். அதை பத்தி கொஞ்சம் விளக்கம் கொடுப்போம் நாம. அதனால வந்து கிளாஸ் வந்து டைவர்ட் ஆகுது, வேற மாதிரி போகுது, தேவையான விஷயம் சொல்லி கொடுக்கல அப்படின்னு. இதுவும் தேவையான விஷயம்தான். இதுவும் தேவையான விஷயம் தான். வாட் இஸ் பர்பஸ் ஆஃப் அவர் லைஃப்னு தெரியல. அதனாலதான் நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க. எதுக்காக வந்திருக்கிறோம்? நான் அடிக்கடி சொல்லுவேன் இல்லையா, நம்ம பிறக்கிறோம், பிறக்கிறதுக்கு முன்னாடி எங்க இருந்தோம் நமக்கு தெரியல. இப்ப இங்க எதுக்காக பிறந்திருக்கோம்னு தெரியல. இறந்த பிறகு வாழ்றோம், ரைட், ஓகே, இறந்துறோம், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு மேட்ரு. எரிச்சிடறோம், போச்சிடும், ஓவர். இறந்த பிறகு என்ன ஆகிறோம் தெரியல. இந்த 3 கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சு யாருமே கஷ்டப்பட மாட்டோம், யாருமே துக்கப்பட மாட்டோம், யாருமே துயரப்பட மாட்டோம். இந்த 3 கேள்விக்கு ஆன்சர் தெரியாம தான் சாதாரண குடிமக்கள் வந்து பெரிய அமெரிக்க ஜனாதிபதிக்கு எல்லாரும் கஷ்டப்பட்டு இருக்காங்க. அந்த தெளிவு தான் நம்ம கொடுக்க போறோம். அந்த தெளிவு பத்தி நிறைய கேள்வி கேட்டிருக்காங்க, பதில் சொல்லியிருக்காங்க, ரைட், ஓகே. நான் அது சொல்லியிருக்கேன். யார் வேணாலும் கேள்வி கேளுங்க, யார் வேணாலும் ஆன்சர் பண்ணுங்க. அதுல ஏதாவது தப்பா பண்ணீங்க, தப்பா கேட்டீங்கன்னா கூட அது பாயிண்ட் அவுட் பண்ணி கரெக்ட் பண்ணிக்கலாம். அது ஒன்றும் தப்பு கிடையாது. அதை பத்தி நம்ம தெளிவா பேசுவோம். இதுக்கு முன்னாடி இருக்கா சார்? பிரிண்ட் அவுட் எடுக்காம விட்டாரு, அதனால மொபைல் எடுக்க வேண்டியதா போச்சு. பிரிண்ட் அவுட் இருந்தா நல்லா இருக்கும். கொஞ்சம் நாலு பிரிண்ட் அவுட் எடுத்துருங்க. மொபைல் டச் பண்ண வேண்டியதா போச்சு. ஓகே. ம். சகோதரர் குழந்தைவேலு அவர்கள் போட்டிருக்காங்க. சார், உண்மைதான் சார். குடும்பத்தில் எல்லாரும் கர்மா பாடத்தை கடைபிடிப்பது அரிது. அப்படின்னா இந்த கர்மா பாடத்தை கடைபிடிப்பதற்கான தீர்வை பற்றி சொல்லுங்க சார். நம்ம ஃபாலோ பண்றோம் அப்படின்னா, குடும்பத்தில் எல்லாரும் ஃபாலோ பண்ணா வி ஆர் வெரி லக்கி. நம்ம ஃபாலோ பண்றோம் ஒரு விஷயத்த, அது குடும்பத்துல வந்து எல்லாரும் ஃபாலோ பண்றாங்க அப்படின்னா வெரி 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 லக்கி தான் நம்ம. பட் குடும்பத்துல ஃபாலோ பண்ண மாட்டேன்றாங்க, அவங்க பாட்டுக்கு அவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா ஒரு அதிர்ஷ்டமும் இல்லை, துரதிர்ஷ்டமும் இல்லை, ரெண்டுமே இல்லை. லக்கியும் இல்லை, அன்லக்கியும் கிடையாது, நியூட்ரல். அது ஆப்போசிட்டா இருக்கிறாங்க. நீங்கெல்லாம் போகக்கூடாது, பண்ணக்கூடாது, இந்த மாதிரி செய்யறீங்க, இந்த மாதிரிலாம் பண்றது வேஸ்ட் ஆஃப் டைம், வேஸ்ட் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு சொல்லி தடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அது வந்து பேட் லக்கு தான், பேட் லக்கு தான். ஆனா வந்து நீங்க ப்ராப்பரா வந்து இந்த கர்ம எனர்ஜிங்களை ஃபாலோ பண்ண 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 ஒரு நாள் அவங்க மாறுவார்கள். மாறுவதற்காக முயற்சி பண்ண வேண்டாம். நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு நல்ல விஷயம் இருக்கு, இந்த விஷயத்தை நம்ம மக்களுக்கு சொல்லணும். பொதுவாக மக்களுக்கு சொல்லணும், நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சொல்லணும், மக்களுக்கு சொல்லணும். இதுதான் வந்து குட் கர்மா. இறைக்கட்டனுடைய 17வது அம்சம் வந்து அதுதான். நான், என் மனைவி, என் மக்கள் அப்படின்னு யாரையும் எதிர்பார்க்காம மற்றவங்களுக்கு சொல்றது. பிரதிபலன் எதுவும் எதிர்பார்க்காம, எதையும் எதிர்பார்க்காம, பேர், புகழ், பணம், அந்தஸ்து, கௌரவம், பட்டம் இதெல்லாம் கிடைக்கும்னு எதுவும் இல்லாம நம்ம செய்யறது தான் வந்து 17வது அறக்கட்டளை. இதை பத்தி பகவத்கீதையில பகவான் நிறைய சொல்லியிருக்கார். பகவத்கீதையில இதை பத்தி, ஆனா அது வந்து சாதாரண மக்களுக்கு புரியாது. ஹை லெவல் பீப்புள் தான் புரியும், ஹை லெவல் பீப்புளுக்கே புரியாது. அது இன்னைக்கு வரைக்கும் யாரும் ஃபாலோ பண்ணல. பட் ஹைடெக்ல சொல்லியிருப்பார், ஹைடெக் லாங்குவேஜ் சொல்லியிருப்பார். அதை டவுன் ட்ரெண்ட்ல இறங்கி கர்மானுஜி ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி சொல்றோம். மக்களுக்கு சேவை செய்யணும். அப்ப அடுத்தவங்க செய்யும்போது நம்ம குடும்பத்தை ஃபாலோ பண்ணணும். அப்ப அவங்க குடும்பத்தை ஃபாலோ பண்ணலன்னா நெகட்டிவ் கர்மா நிறைய இருக்குன்னு அர்த்தம். அவங்க 4th கிரேட்னு வச்சுக்கோங்க. அடிபட்டு வாதப்பட்டு அவங்களும் திருந்துவாங்க ஒரு காலத்துல. பட் நீங்க ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுங்க. நீங்க ஃபாலோ பண்ண 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 அவர்களும் மாறுவார்கள், அவர்களும் மாறுவார்கள், கண்டிப்பா மாறுவாங்க. யாருக்குமே எப்பயும் சொல்லுங்க, ஒரு தடவை சொல்லுங்க, 2 தடவை சொல்லுங்க,
3 தடவை சொல்லுங்க, அவ்வளவுதான். அதோட விட்டு அடுத்த பர்சனுக்கு சொல்லுங்க, அடுத்த பர்சன் சொல்லுங்க. ஏன்னா 3 தடவை சொல்லியும் அவங்க தெரிஞ்சதா கேட்கல அப்படின்னா 4வது கிரேட்ல இருக்காங்கன்னு அர்த்தம். தெரியும் இல்லையா? 4வது கிரேட்ல யாரு என்னன்னு உங்களுக்கு தெரியும். 4வது கிரேட்ல இருக்கிறவங்க அவங்க அவங்க 3க்கு வருவாங்க, 2க்கு வருவாங்க, அப்புறம் 1க்கு வருவாங்க. பல பிறவிகள் எடுக்கும். ஒரு 50 100 பிறவி ஆன பிறகு கத்துக்குவாங்க. கத்துக்கிட்டு வரட்டும், பொறுமையா விடுங்க, 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 விட்டு பாருங்க, அப்புறம் தான் தெரியும் அவங்களுக்கு. சொன்னா கேட்க மாட்டாங்க. அடிபட்டு உதப்பட்டு கத்துக்கட்டும், வரட்டும். ஸோ வீட்டில் இருக்கிறவங்க கடைபிடிப்பாங்க சார், அப்புறம் கிராஜுவலாக கடைபிடிப்பாங்க. அதுக்காக நம்ம மட்டும் சைன் பண்ணிக்க வேண்டாம். சொல்லுவோம், அவ்வளோதான். சொல்ல வேண்டியது நம்முடைய கர்மா. சொல்லுவோம், இப்படி ஒன்று கர்மான்னு ஒன்று இருக்கு. வாழ்க்கையில ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட் ஆஃப் அவர் லைஃப் இஸ் டிட்டர்மைன்ட் பை அவர் பாஸ்ட் லைஃப் கர்மாஸ். இதுதான் உண்மை. இது யாரும் மறக்கவே முடியாது. நீங்க என்ன எந்த மாதிரி டெக்னிக்கலை போய் பாருங்க, கடைசியில் எங்க சுத்தி வந்தாலும் கடைசியில் கர்மால தான் வந்து நிற்கும். இந்த கர்மா கான்செப்ட் புரிஞ்சுக்கலன்னா நம்ம வாழ்றது டோட்டல் வேஸ்ட். சோத்துக்கு கேடு, பூமிக்கு பாரம். அதான் அதை ஸ்ட்ரைட்டா புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்றோம். அதை லைஃப்ல அப்ளை பண்ணுங்கன்னு சொல்றோம். அப்ளை பண்ணி சீக்கிரம் மேலுக்கு வாங்கன்னு சொல்றோம். எதன்படி? இப்ப சொன்ன சித்தர் பாடல் படி, ஆரிய கூத்தாடினாலும் தாண்டவ கோணி, காரியத்தில் கண்வையடா தாண்டவ கோணி. காரியத்துல கண்ணா இருக்கணும், கர்மால கண்ணா இருக்கணும், ஒரு செகண்டும் கண்ணா இருக்கணும். ஆரம்ப காலகட்டத்துல ஏதோ ஒரு சகோதரர் போட்டிருந்தார், என்ன சார் உட்கார்ந்தா கர்மா, எழுந்தா கர்மா, நின்னா கர்மா, என் நினைச்சாலே கலக்கமாக கர்மாவே. அதுதான் வாழ்க்கை. அதை புரிஞ்சுக்கோங்கன்னு தான் சொல்றேன் நான். 3 மாதங்களுக்கு முன்னாடி சகோதரர் போட்டிருந்தார், எழுந்தா கர்மா, நின்னா கர்மா, உட்கார்ந்த கர்மா, திரும்ப எங்க பார்த்தா கர்மாமயமாவே இருக்கு அப்படின்னார். அதுதான் உண்மை. அதை புரிஞ்சுக்கோங்கன்னு தான் சொல்றோம். அதை விட்டுட்டு வேற எதுவுமே இல்லை. ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட் இஸ் டிட்டர்மைன்ட் பை அவர் பாஸ்ட் லைஃப் கர்மாஸ். இதை யாரும் மறுக்கவே முடியாது. அப்படி மறுத்தாங்கன்னா ஆதாரத்தோட ப்ரூவ் பண்றேன் நான், எவிடன்ஸோட ப்ரூவ் பண்றேன். சும்மா கதையெல்லாம் இல்லை, எவிடன்ஸோட ப்ரூவ் பண்ண. அது யாரும் அது மறுக்கவே முடியாது. எப்பேற்பட்ட நாத்திகவாதி கூட நம்ம சண்டை பண்ண வச்சிடலாம், புரிய வச்சிடலாம். அதான் மேட்டர். ஓகே. வை வி ஹேவ் ஃபர்ஸ்ட் பர்த்? நல்ல கேள்வி அனுஷா கோபு சகோதரி. வை வி ஹேவ் ஃபர்ஸ்ட் பர்த்? ரைட், ஆன்சர் பண்ணுவோம். நோய்கள் இல்லை, நோயாளிகளாக மாற்றப்பட்டுள்ளீர்கள். 100% கரெக்ட். 100% இல்லை, 1000% கரெக்ட். 1000 சொல்லலாம். நோய்கள் இல்லை, நோயாளிகளாக மாற்றப்பட்டுள்ளீர்கள். இதை நான் சபதமாக எடுக்கிறேன், நான் இதை கொண்டு போகிறேன்னு சொல்லிட்டு சகோதரர் சொல்லியிருக்காரு. அவர் நேம் என்னன்னு சரியாக வரல, பட் யூடியூப் போட்டிருக்காரு, நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நல்ல விஷயம், கரெக்ட். நோய்கள் இல்லை, நோயாளிகளாக மாற்றப்பட்டுள்ளீர்கள். 100% இல்லை, 1000% கரெக்ட். நோயாளிகளாக மாற்றப்பட்டு இருக்கிறோம். நிழல் உலக தாதாக்களால், அரசியல் பெருந்தலைவர்களால், நீங்க யாரெல்லாம் ரொம்ப நல்லவங்க நினைச்சிட்டு இருக்கீங்களோ, யாரெல்லாம் ரொம்ப ஒத்தவங்க நினைச்சிட்டு இருக்கீங்களோ, யாரெல்லாம் அவங்க இல்லைன்னா வாழ்க்கையில நினைச்சிட்டு இருக்கீங்களோ, அவங்க பண்ற இன்னர் கேம்னால இன்னைக்கு உலகமே நோயாளிகளாக மாறிக்கொண்டிருக்கிறது. உலகமே நோயாளிகளாக மாறிக்கொண்டிருக்கிறது. நோய்கள் இல்லாதவர்கள் யாருமே இல்லைன்ற நிலைமை வந்துட்டு இருக்கு. இல்ல, வந்துட்டு இருக்குலாம் கிடையாது, தப்பு தான் அது. வந்துடுச்சு. இதுல இருந்து நாம கொஞ்சம் உஷாரா இருந்து பொழைச்சிக்கல அப்படின்னா நீங்க லைஃப் லாங் பேஷண்ட் தான். கர்மா எனர்ஜி ஹீலிங் உங்களுக்கு ரொம்ப கை கொடுக்குது இந்த இடத்துல. கர்மா எனர்ஜி ஹீலிங் கரெக்டா பிடிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா நீங்க ஆரோக்கியமாக இருப்பீர்கள். நீங்க கர்மா எனர்ஜி ஹீலிங்கை ஃபாலோ பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக நீங்க பேஷண்ட் தான், லைஃப் லாங் பேஷண்ட் தான். சகோதரர் ஒரு நல்ல முன்னெடுப்பு சொல்லியிருக்காரு. நோய்கள் இல்லை, நோயாளிகளாக மாற்றப்பட்டுள்ளீர்கள். இதை நான் சாதிக்க போறேன், நிலைநிறுத்த போறேன்னு சொல்லியிருக்காரு. நல்ல விஷயம்தான், பாராட்ட வேண்டியதுதான். இறைவனுடைய சித்தர் பெருமக்களுடைய ஆசீர்வாதம் இந்த மாதிரி நபர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சங்கரா நேமையில வரல, சங்கர் அப்படின்னு ஒரு சகோதரர் போட்டிருக்காரு. உண்மையிலேயே பாராட்ட வேண்டிய ஒரு முயற்சி. இறைவனுடைய சித்தர் பெருமக்களுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பா கிடைக்கும். இந்த மாதிரி முயற்சிகளை நம்ம முன்னெடுக்கணும். இதுதான் குட்கர்மம், இதுதான் குட்கர்மம். இன்னைக்கு ஒட்டுமொத்த சமுதாயமே நோயாளிகளாக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். சில பேருடைய சுயநலங்களுக்காக, சிலருடைய சுயநலங்களுக்காக. அவங்களும் பாதிக்கிறாங்கன்னு அவங்களுக்கு தெரியல, பாதிக்கிறாங்கன்னு தெரியல. பட் சில பேருடைய சுயநலத்திற்காக உலக மக்கள் முழுவதுமே நோயாளிகளாக்கப்பட்டிருக்கிறார்கள். அதுல இருந்து நாம உஷாரா இருக்கணும்னா நம்ம அவேர்னஸா இருந்தாதான் முடியுமே ஒழிய அரசாங்கம் காப்பாற்றும், அரசியல் தலைவர்கள் காப்பாற்றுவார்கள், மருத்துவர்கள் காப்பாற்றுவார்கள், மக்கள் தலைவர்கள் காப்பாற்றுவார்கள்,
இவங்க காப்பாற்றுவாங்க, அவங்க காப்பாற்றுவாங்க, ஏமாந்து இருந்தீங்கன்னா நீங்க தான் வீணாக போவீர்கள். ஆரோக்கியமாக இருப்பது வந்து பெரிய கேள்விக்குறி ஆயிப்போச்சு. இப்ப நோய்களோடு வாழ்வது எப்படின்னு கத்துக் கொடுக்குறாங்க. நோய்கள் இல்லாமல் வாழ்வது எப்படின்னு கத்துக் கொடுக்கல. நோய்கள் இல்லாமல் வாழ்வது எப்படி அப்படின்னு சொல்லி கத்துக் கொடுக்கல. நோய்களோடு வாழ்வது எப்படின்னா கத்துக் கொடுக்குறாங்க. அதை நம்ம மக்களும் வந்து ரொம்ப பணிவா, ரொம்ப ஆச்சாரமா, கோச்சாரமா இருந்து அதை கத்துக்கிறாங்க. ஹவு டு லிவ் வித் டிசீசஸ். ஆரோக்கியமா இருக்கிறது வந்து மனிதனுடைய பிறப்புரிமை. ஆரோக்கியமா இருக்கணும். ஆரோக்கியம் வந்து மனிதனுடைய பிறப்புரிமை. திரும்ப திரும்ப அது பிறப்புரிமை. நம்ம ஆரோக்கியமா தான் இருக்கணும். டில் த டைம் ஆஃப் டெத். இறக்கும் போது நோயால இறக்கணும்ன்ற கான்செப்டே கிடையாது. அது தவறு, முழுக்க முழுக்க தவறு. அப்படி ஒரு ஒரு விஷயத்தை கொண்டுட்டாங்க. ஒரு மனிதன் நோயினால் இறக்க வேண்டும் அப்படின்ற கான்செப்டே கிடையாது. முழுக்க முழுக்க தவறு. இந்த டைம்ல நம்ம பிறக்கும் போது ஒரு பர்பஸோட வரோம். இந்த பர்பஸ் வந்து எந்தெந்த டைம்ல எல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணி அந்த பர்பஸ் எப்போ முடிப்போம்னு ஒரு கணக்கு இருக்கு. அந்த பர்பஸ் எப்போ முடிகிற டைமோ அந்த டைம்ல அழகாக நாம மரணம் மேற்கொண்டு, மரணத்தை எதிர்கொண்டு, மரணத்தை ஒப்பு கொடுத்து நம்ம அழகா உயிர் பிரியும். மரணம்ன்றது ஒரு இனிமையான அனுபவம். பிரசவம் எப்படி ஒரு இனிமையான அனுபவமாக நம்ம எடுத்துக்கிறோமோ, குழந்தை பிறக்கிறது சந்தோஷமா இருக்கிறோமோ, அதே மாதிரி மரணமும் அக்செப்ட் பண்ணிக்கணும், அதை ஏத்துக்கணும். என்னுடைய குருமார்களை எல்லாருமே வந்து எந்த நாள்ல எந்த இடத்துல எப்போ எப்படி இறப்பாங்கன்னு தெரிஞ்சவங்க. பல வருடங்களுக்கு முன்னாடியே சொல்லி கொடுத்தவங்க. இந்த டேட்ல இந்த டைம்ல நம்ம இறப்போம் அப்படின்னு. எனக்கும் நானும் எந்த நாள்ல எந்த இடத்துல எந்த டைம்ல எந்த சுச்சுவேஷன்ல என் உயிர் பிரியும் எனக்கும் தெரியும். அந்த பக்குவம் இருக்கணும். அந்த பக்குவம் இருக்கணும். அந்த பக்குவம் இருந்தவர்களுக்கு தான் இந்த மாதிரி உண்மைகள்லாம் புரிய வைக்கும். நான் ஒரு தடவை சொல்லியிருக்கேன், என்னுடைய மாமா ஹாஸ்பிட்டலில் கூட்டு போறேன் நான். அந்த டாக்டர் வந்து சொன்னாரு, சார் ஹார்ட் ரொம்ப வீக்கா இருக்கு, நிறைய கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம்லாம் இருக்கு, நீங்க ரொம்ப நாள் இருக்க மாட்டீங்க அப்படின்னு சொன்னார். நான் ஒரு வகுப்புல சொல்லியிருக்கேன், அது எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரியாது. அவர் அந்த கிளிலேயே அடுத்த 2ஆம் மாசத்துல இறந்துட்டார். செகண்ட் மந்த்ல 3rd மந்த்ல இறந்துட்டார். ரொம்ப சீக்கிரம். ஆனா அவர் இறக்க வேண்டிய மனிதர் கிடையாது. இன்னும் கொஞ்சம் இருந்திருக்கலாம். அவர் மாமா போஸ்ட் மாஸ்டர் போஸ்ட் ஆஃபீஸில் டியூட்டியில் இருக்கும்போதே இறந்துட்டார். ஆன் டியூட்டியில் இருக்கும்போதே காலைல 10 மணிக்கு இறந்துட்டார். அந்த கிளி அவர் டாக்டர் சொல்லிட்டாரு. ஏன் சொன்னா என்ன சொன்னா சொல்லி போறாரு, நம்ம உயிரோட இருப்போம்னு நினைக்கலாமே. என்னுடைய மாமனுடைய மன பலவீனம். அது கர்மா ரீதியா அது வேற. கர்மா ரீதியா அவர் அப்படி டாக்டர் வாயில வந்து அப்படி சொல்றாரு. அந்த டாக்டர் வந்து கிட்டத்தட்ட 80 வயசான பக்குவம் உள்ள வயசான டாக்டர் நான் நினைச்சேன். வயசான ஒரு பக்குவம் உள்ள டாக்டர் ரொம்ப டவுன் ட்ரெண்ட்ல அப்படி சொல்லிட்டாரு. அப்படியே சொல்லக்கூடாது. அது சைக்காலஜிக்கு நம்ம சொல்லக்கூடாது. சார் வீக்கா இருக்கு டாக்டர், சாரி போஸ்ட் மாஸ்டர் கொஞ்சம் வீக்கா இருக்கிறீங்க, ஹார்ட்லாம் கொஞ்சம் வீக்கா இருக்கு, கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம்லாம் கொஞ்சம் இருக்கு, கொஞ்சம் பார்த்துக்கோங்க, கொஞ்சம் ஹெல்த்தியா பார்த்துக்கோங்க அப்படின்னு அட்வைஸ் சொல்லி அனுப்பணும். இல்லை போஸ்ட் மாஸ்டர் நீங்க ரொம்ப நாள் இருக்க மாட்டீங்க, இப்போ ரொம்ப வீக்கா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. அது அவர் மைண்டை வச்சு இறந்துட்டார். அப்போ ஒரு தகவல் வந்த போதே அவர் மாமா இறந்துட்டாருன்னா, இந்த டேட்ல நீங்க இறக்க போறீங்க அப்படின்னு சொல்லி இந்த நாள்ல இந்த டைம்ல இந்த நேரத்துல இந்த சுச்சுவேஷன்ல இறக்க போறீங்க எனக்கும் தெரியும். நானும் கூட எப்போ எந்த நாள்ல எந்த சுச்சுவேஷன்ல எந்த டைம்ல எப்படி உயிர் பிரியும் எனக்கும் தெரியும். 2 குருமார்களுக்கும் தெரியும். அப்போ எந்த அளவுக்கு நம்ம அந்த பக்குவத்துல இருந்தா நாம கேஷுவலா இருக்கும். அந்த பக்குவம் இருக்கணும். அந்த பக்குவம் எல்லாருக்கும் வரணும்னு சொல்றேன். எனக்கு மட்டும் இல்லை, என்னுடைய குருமார்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே இருக்கணும். கேஷுவலா இருக்கணும். பட் நீங்க நினைச்சு பாருங்க, ஏதாவது ஒரு எமர்ஜென்சி ஏதாவது ஒன்று சொல்லிட்டா அதை நினைச்சாலே பயமா இருக்கு சார், நினைச்சாலே பயமா இதுக்கே பயந்து இருந்தா அப்புறம் எப்படி டெத்துக்கெல்லாம் பயப்படாம இருப்பீங்க? சொல்லிட்டு அந்த கிளியில அடுத்து எங்க மாமா மாதிரி கேஸ் தான் ஆகிடும் போல இருக்கு. சொல்லிட்டா போதும், அடுத்த 2 மாசம் வரும் எல்லாருமே காலி ஆயிடுவாங்க. அதை நினைச்சு அப்படி இருக்கக்கூடாது. அதை ஃபேஸ் பண்ண அது ஒரு வாழ்க்கையின் ஒரு பகுதி, மரணம் ஒரு பகுதி. அடுத்தடுத்த பக்குவத்துல வரும்போது எப்படி இறக்கணும்னு நான் சொல்றேன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். பட் அந்த பக்குவத்தை நீங்க வரும்போது அதை நான் கிளாஸ் எடுக்கிறேன். எப்படி இறக்கணும் இது கூடவா சார் கிளாஸ் இருக்கு சொல்லி கொடுக்குறேன். ஓகே. ஒரு ஆன்மாவின் பயணத்தில் தொடக்கமே பிறப்பு. ஜெகதீஷ் சார் ஆன்சர் பண்ணியிருக்கார், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. அடுத்து வந்து ஸ்ரீகாந்த் தம்பதிகள் அமைச்சிருக்காங்க.
சார் ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. அது தேவையில்லை, நீங்கள் கேட்கலாம், தாராளமாக கேட்கலாம். எனி கொஸ்டின்ஸ் கேன் பி ஆன்சர்ட். அதை பற்றியெல்லாம் நீங்கள் ஃபர்கிவ்னஸ்லாம் கேட்கணும்னு அவசியம் கிடையாது. அது வேண்டாம். ம், ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ எல்லாம் தேவையில்லை, தாராளமாக கேட்கலாம். கர்மா ஸ்டார்ட்ஸ் ஆஃப்டர் பர்த். எஸ், கர்மா ஸ்டார்ட்ஸ் ஆஃப்டர் பர்த். எஸ், the karma is because of thoughts, words and actions. So correct. So before the first birth, how did that anma accumulate karma? நல்ல கேள்வி. ஏற்கனவே ஜெகதீஷ் சார் ஆன்சர் பண்ணியிருக்காரு, அதை படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் அடுத்த கேள்வி கேட்குறீங்க, ரைட்? ஓகே. ஸோ பிஃபோர் த ஃபர்ஸ்ட் பர்த், how did the anma accumulate karma? Okay. Please, I request you to explain this, sir. After seeing her question, I also confused. Okay, thank you. No need to confuse. Clarify பண்றேன். கன்ஃபியூஸ் ஆக தேவையில்லை. பிறக்கிறதுக்கு முன்னாடி எப்படி கர்மா வரும்னு கேட்குறீங்க இல்லையா? The karma is because of thoughts, words and actions. எண்ணம், சொல், செயலால கர்மா வருது. Yes. So before the first birth, how did that anma, that is soul, accumulate karma? எப்படி சேர்த்துக்குது? ஓகே, I request you to explain this, sir. ஓகே, ரைட். ஆன்சர் பண்ணுறேன். இந்த குலதெய்வத்தை பத்தி ஒரு சகோதரர் அனுப்பிச்சிருக்காரு, அதையும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். குலதெய்வம் வீட்டில் இல்லை, அதனாலதான் உங்களுக்கு கஷ்டங்கள் நிறைய வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தெரியாம சொல்றாங்க, குலதெய்வம் எல்லாம் ஒன்றும் கிடையாது. குலதெய்வம் குலதெய்வம் வீட்டில் இல்லை, அதனால தடங்களாகுது அப்படின்னு சொல்லிட்டு. குலதெய்வம்லாம் கிடையாது, டோட்டல் தப்பு. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, வீட்டில் குலதெய்வம் இல்லை, அதனால நீங்கள் கஷ்டப்படுறீங்க, ரைட்? ஓகே, இதுக்கு நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம், நிறைய பேசியிருக்கோம். அதை ஃபுல்லாக அவள் உள்வாங்கிக்கலன்னு அர்த்தம். அது உள்வாங்கி இருந்தால் இந்த கேள்வி கேட்டிருக்க மாட்டார். குலதெய்வத்தை வீட்டில் வச்சுட்டு இருக்கிறவங்க, குலதெய்வத்தை டெய்லி கும்பிட்றவங்க, வழிபடுறவங்க நிறைய பேர் ஹாப்பியாக இருக்கிறாங்களா அப்படின்னா இல்லை. உங்களுக்கு எத்தனை எவிடன்ஸ் சொன்னாலும் கொடுக்கலாம். இங்கே குலதெய்வம்ன்றது தவறான ஒரு கான்செப்டில் கொண்டு வந்துட்டாங்க. அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க. அன்னைக்கு ஒரு முறை போட்டிருந்தாங்க ஒரு பழைய கேள்வி, கன்னி தெய்வம்னு சொல்லி போட்டிருந்தாங்க. கன்னி தெய்வத்தை வீட்டில் வழிபடலாமா, நாங்கள் வழிபடுறோம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஒரு 1 month பேக்குன்னு நினைக்கிறேன், 1.5 month பேக்குன்னு நினைக்கிறேன். கன்னி தெய்வத்தை வழிபடலாமா, நாங்கள் கும்பிடுறோம், சரியா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. தவறு. எங்க வீட்டில் கூட கும்பிடுவாங்க, பூவாடைக்காரி அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் கும்பிடுவாங்க. ஒரு பண்டிகை அப்பையும் குறிப்பிட்ட நாளில் எங்கள் சித்தப்பா தான் அந்த வேலையை செய்வார். அவர் மேலே ஒரு புடவை கட்டி தனியாக எடுத்து வச்சுருவாங்க. சாமி ரூம்னு தனியாக ஒன்று வச்சுருப்பாங்க இல்லையா, கடவுளுக்கு பூஜை அறைன்னு. அந்த அறையில் ஒரு இதை தனியாக எடுத்து வச்சுருப்பாங்க. அதை எடுத்து அந்த புடவையை அலசி போட்டு க்ளீன் பண்ணிட்டு வச்சு கும்பிடுவாங்க. அதை அப்படியே நாக மாதிரி மடித்து வச்சு கும்பிடுவாங்க. பூவாடைக்காரின்னு சொல்லுவாங்க. எனக்கு அப்போ தெரியாது, அப்புறம் தெரியாது, பூவாடைக்காரின்னு சொல்லி கும்பிடுவாங்க. அப்புறம் அது என்ன விஷயம்னு சொல்லிட்டு கிளியர் வாயன்ஸில் நான் பார்த்த பிறகு, எங்கள் மூதாதையர்களோட முன்னோரில் யாரோ ஒரு பெண்மணி இறந்துட்டு இருக்காங்க, யாரோ ஒருத்தர் இறந்துருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 7-8 தலைமுறைகளுக்கு முன்னாடி எங்கள் ஃபேமிலியில் இறந்துட்டு இருக்காங்க. அவங்க கன்னி பெண்ணாக இறந்துட்டு இருக்காங்க. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி கன்னி பெண்ணாக இறந்துட்டு இருக்காங்க. அந்த கன்னி பெண்ணை அந்த வழிபாடா அது நம்ம வீட்டில் வழங்க வேண்டிய ஒரு தெய்வமாக அந்த பூவாடைக்காரின்ற பேர்ல எங்க வீட்டில் கும்பிட்டுட்டு இருக்காங்க. அது தெரியல, அப்ப எனக்கு தெரியாது. அப்புறம் நான் இந்த ஃபீல்டுக்கு வந்த பிறகுதான் அதெல்லாம் உண்மை நமக்கு தெரியுது. அந்த பூவாடைக்காரின்னு சொல்லி அதை கும்பிட்டுட்டு இருந்தாங்க. தெரியல, அறியாமை. நம்ம வீட்டில் ஒரு பொண்ணு இறந்துருச்சு, அது கன்னி தெய்வமாக வழிபடுறாங்க. அது கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி கன்னியாக இருந்து இறந்தது, அதனால தெய்வமாக நினைத்து அவங்க வழிபட்டு இருக்காங்க. தெரியல, அவங்களுக்கு தெரியல, எங்க பேரண்ட்ஸுக்கு தெரியல, கும்பிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் நிறைய இந்த மாதிரி நாங்கள் கன்னி தெய்வமாக வழிபட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1.5 month 2 months பேக்கு கேள்வி கேட்டிருந்தாங்க. அது அப்போ ஆன்சர் பண்ண முடியல. இது இப்போ அதை லிங்க் பண்ணி கன்லெக்ட் பண்ணி சொல்றேன்.
கன்னி தெய்வம் எல்லாம் ஒன்றும் கிடையாது. அது நாம வந்து அவங்க மேல வச்சிருக்க மரியாதை. நம்ம வீட்டுல ஒரு குழந்தை பிறந்திருக்கு, பெண் குழந்தை, மகாலட்சுமியினுடைய அவதாரம்னு சொல்லுவோம். வீட்டுல பெண் குழந்தை பிறந்தா மகாலட்சுமியுடைய அவதாரம் நம்ம சொல்லுவோம். அந்த பெண் குழந்தைக்கு மரியாதை கொடுப்போம். உண்மையிலேயே ஒரு ஆண் பெண் யாருமே யாரு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா பெண்ணு தான் நம்பர் ஒன். மரியாதைக்குரியவர்கள் வந்து பெண்ணு தான். ஆனா பெண், ஆண் ஒஸ்தியா பெண் ஒஸ்தியான்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் பெண்ணு தான், அப்புறம் தான் ஆண். பார்ஷியாலிட்டி கிடையாது. அது படைப்பின் ரகசியமே அதுதான். ஃபர்ஸ்ட் பெண், அப்புறம் தான் ஆண். அது பெரும்பாலும் பெண்கள் புரிஞ்சுக்கிறது இல்லை. எங்களை அடையப்படுத்துறாங்க, கொடுமைப்படுத்துறாங்க, ஆண்கள் வந்து மோசமானவங்க, ஆணாதிக்கம் உள்ளவங்க, அப்படிலாம் கிடையாது. பெண்கள் தான் நம்பர் ஒன். அதுவும் வந்து மற்ற எல்லா மதங்களுமே பெண்களுக்கு மரியாதை கொடுக்குது. அதையும் நான் திரும்ப திரும்ப சொல்லியிருக்கேன். இந்து மதம் பெண்களுக்கு மிக முக்கியமான அதிகமான மரியாதை கொடுக்குது. மிக அதிகமான மரியாதை பெண்களுக்கு வந்து இந்து மதம் தான் கொடுக்குது, மற்ற மதங்களை விட. while comparing with other religions, Hinduism is giving more respect to women. யாரோ சில ஆண்கள் வந்து தப்பா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு, தப்பா புரிஞ்சுக்கிட்டு, தப்பா ஹேண்டில் பண்றாங்கன்றதாக ஒட்டுமொத்த ஆம்பளைங்க மேலேயும் ஆணாதிக்கம் கொண்டவர்கள் பெண்களை அடையப்படுத்துறாங்கன்னு சீல் குத்தக்கூட தப்பு. உண்மையிலே நிறைய வீட்டுல பார்த்தா பெண்களோட டாமினேஷன் அதிகமா இருக்கு, ஆண்களோட டாமினேஷன் கம்மி தான். சரியா? அதை பத்தி பின்னாடி பேசுவோம். இப்ப அந்த கன்னி தெய்வ வழிபாடு அப்படின்றது வந்து அந்த ஒரு பெண் குழந்தைக்கு மரியாதை கொடுக்குறாங்க, வழிபடுறாங்க. அந்த பழைய கேள்விக்கு இப்ப ஆன்சர் சொல்லிடுறேன். அதாவது கன்னி தெய்வ வழிபாடுன்றது வந்து ஒரு குழந்தை பிறந்தது அப்படின்னு சொல்லி சொன்னா ஏதோ டியூ டு சம் ரீசன்ஸ் அந்த குழந்தை இறந்து போயிடுச்சு. இது எதை காட்டுகிறது அப்படின்னா அந்த வீட்டுக்கு கடுமையான சாபம் இருக்கிறதுன்னு காட்டுது. அந்த வீட்டுக்கு கடுமையான சாபம் இருக்கிறது. அந்த சாபத்தினால்தான் அந்த குழந்தை வந்து கன்னியாகவே இறந்து விடுகிறது. ஒரு கல்யாணம் ஆகி ஒரு ஒரு மணப்பெண்ணாக ஒரு வீட்டுக்கு போயிட்டு ஒரு குடும்ப பெண்ணாக வாழ முடியாம கன்னி பெண்ணாகவே திருமணத்திற்கு முன்பாக இறக்கிறது என்பது கடுமையான சாபத்தை குறிக்கிறது. அப்போ எங்க ஃபேமிலியில ஒரு 8-9 தலைமுறைக்கு முன்னாடி ஒரு பெண்மணி இறந்திருக்காங்கன்னா அதுவும் கடுமையான சாபத்தை தான் குறிக்கிறது. அதை நான் வந்து விவரம் தெரிஞ்சு அதை நியூட்ரலைஸ் பண்ணேன். அதுக்கு என்ன பண்ணணும், அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணணும், எங்கே என்னுடைய முன்னோர்கள் தப்பு பண்ணாங்க, என்னுடைய முன்னோர்கள் அதை எப்படி அதை கேர்லெஸ்ஸா விட்டாங்க, அந்த என்னுடைய முன்னோர்கள் அதை விட்டதை வந்து எப்படி அடுத்தடுத்த தலைமுறைக்கும் வந்து இங்க என்னுடைய தலைமுறை வரைக்கும் அது எப்படி வந்தது. 9ஆவது தலைமுறையில் நடந்தது. 9 தலைமுறையில 9 தாத்தா பாட்டி ஜென்ரேஷன் அப்படியே தாண்டி 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 வந்து அதோடைய பாதிப்பு எங்களுடைய லைஃப்லையும் காட்டுது, என்னுடைய லைஃப்லையும் காட்டுது, என்னுடைய தங்கையினுடைய லைஃப்லையும் காட்டுது. நல்லா புரிஞ்சுக்கங்க. 9ஆவது தலைமுறையில நடந்தது. எங்க குடும்பத்துல ஒரு பெண்மணி இறந்திருக்காங்க, கன்னி பெண் இறந்திருக்காங்க அப்படின்னா அது 9 தலைமுறைகளை தாண்டி 9ஆவது தலைமுறையில என்னையும் பாதிக்கிறது, என்னுடைய உடன் பிறந்த தங்கையும் பாதிக்கிறது, பிராக்டிக்கலா பாதிக்கிறது. அதுக்கு என்ன ரெமெடி நான் தான் பண்ணேன். 9 ஜென்மங்கள் கழிச்சு நான் பண்ணேன். 8 ஜென்மங்களா யாரும் பண்ணல, 8 ஜென்மங்களாக யாரும் பண்ணல, நான் பண்ணியிருக்கேன். நான் தான் பண்ணியிருக்கேன். நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கேன், யாருக்கும் தெரியாது. எங்க அப்பா கூட பிறந்த பங்காளிங்க இருக்காங்க, பெரியப்பா இருக்காங்க, சித்தப்பா இருக்காங்க, பெரியப்பா பிள்ளைங்க இருக்காங்க, சித்தப்பா பிள்ளைங்க இருக்காங்க, ஆண்களும் இருக்காங்க, பெண்களும் இருக்காங்க. பட் யாரும் அதை பத்தி எல்லாம் நினைக்கல, யாருக்கும் தெரியாது. அதை பத்தி நினைக்க மாட்டாங்க, பதியாது. இந்த ஜென்மத்தை நான் பிறந்து அதை தெரிந்து அதை எல்லாமே சரி பண்ணிட்டு வரேன். இன்னமும் ஸ்டில் ஐ ஆம் கிளியரிங் தட் தோஸ் நெகட்டிவ் தோஷாஸ் சொல்லலாம். அது நெகட்டிவ் தோஷங்களை வந்து நான் கிளியர் பண்ணிட்டு இருக்கேன். இதை மாதிரிதான் எல்லாரும் கிளியர் பண்ணணும்னு நான் உங்களுக்கு சொல்றேன். நிறைய பேருக்கு தெரியாது, ஏதோ பண்ணிட்டு இருக்கீங்க. அடிக்கடி சொல்றேன், நீங்க இல்ல உங்க பங்காளிங்க குடும்பம், அண்ணன் தம்பி யாராக இருந்தாலும் உங்க வீட்டுல ஏதோ ஒரு மரணம் நடந்திருக்குது, அசாதாரண மரணம், தட் இஸ் சூசைட் நடந்திருக்கு, கொலை நடந்திருக்கு, சூசைட் நடந்திருக்கு, கொலை நடந்திருக்கு, ஆக்சிடென்ட் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி இருந்தா அது ஒட்டுமொத்தமாக பழைய சாபங்களை காட்டுகிறது. அது உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்க பங்காளிகள் குடும்பம் யாரெல்லாம் பெரியப்பா சித்தப்பா பெரியம்மா சின்னம்மா பெண்களாக இருந்தாலும் உண்டு, ஆண்களுக்கு மட்டும் இந்த பெண்களாக இருந்தாலும் அது உண்டு. அண்ணன் வீட்டதான் நடந்துச்சு, பங்காளி வீட்டுலதான் நடந்துச்சு, ஒன்னு விட்டு தம்பி வீட்டுலதான் நடந்துச்சு, ஒன்னு விட்டு அண்ணன் வீட்டுலதான் நடந்துச்சு அப்படின்னா நினைக்காதீங்க. அது உங்களையும் பாதிக்கும். அந்த ஜீன் தொடர்பு உங்களுக்கும் இருக்கு. ஆனால் பங்காளிகள்னா பெண்களும் பங்காளிகள் தான், ஆண்கள் மட்டும் கிடையாது, பெண்களும் பங்காளிகள் தான். சரியா?
அதே மாதிரி அந்த அந்த வீட்டில் இருக்க ஆண்கள் பெண்கள் கல்யாணம் பண்ணி இன்னொரு வீட்டுக்கு போனாலும் அவங்களையும் பாதிக்கும். இப்ப என்னுடைய தலைமுறையில 9வது தலைமுறையில ஒரு ஒரு அன்னவாழ்வு நிகழ்ச்சி நடந்தது. ஒரு கன்னி பெண் மரணம் அடைந்தாங்க திருமணத்துக்கு முன்னாடி. அதோடைய பாதிப்பு எனக்கு இல்லை, என்னுடைய தங்கையின் குடும்பத்திலும் இருக்கு, என்னுடைய தங்கையின் குடும்பத்திலும் இருக்கு. அப்போ அது கல்யாணம் பண்ணி இன்னொரு வீட்டுக்கு போன பொண்ணு தானே. அப்ப எனக்கு மட்டும் தானே பாதிக்கணும். நான் பையன், நான் ரைட்டு, ஓகே, நான் பாதிச்சிருக்கேன், ரைட்டு. அப்ப என்னோட சிஸ்டர் ஏன் பாதிக்கணும்? அது கல்யாணம் பண்ணி இன்னொரு வீட்டுக்கு போனது தானே. அப்ப அவங்க குலதெய்வம் வேற, அவங்க தெய்வம் வேற, அவங்க வழிபாடு வேற, அப்படிதானே சொல்லுவோம். ஆனா பிராக்டிக்கலா பார்க்கும்போது என்னுடைய குடும்பத்தினுடைய என்னோட சிஸ்டரையும் பாதிக்கிறேன், அவங்கள பாதிச்சிருக்காங்களே. அப்ப இதுக்கு என்ன பண்ணணும்? அப்போ அதுக்கு என்ன செய்யணுமோ அதை நான் செய்து அதை சரி பண்ணியிருக்கேன். இதுதான் எல்லாருக்குமே பொருந்தும், நாட் ஒன்லி ஃபார் மீ, நாட் ஒன்லி ஃபார் மை ஃபேமிலி, உங்களோட உள்ள எல்லாருக்குமே. அதான் அந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்க கேர்ஃபுல்லா எடுத்துக்கணும். மர்டர் ஆயிருக்கு, சூசைட் பண்ணியிருக்கிறாங்க, இல்ல ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நெகட்டிவ் வந்து நம்மளையும் பாதிக்கும். அவங்க பண்றாங்களோ பண்ணலையோ நீங்க பண்ணி கிளியர் பண்ணிக்கோங்க. அவங்க பண்றாங்களோ பண்ணலையோ அவங்க நம்ப சொல்லுங்க. இப்போ சகோதரர் குலதெய்வர் சொன்னார் பார்த்தீங்களா, குலதெய்வம் எல்லாம் வேண்டாம்ப்பா, குலதெய்வம் எல்லாம் கும்பிடாதீங்க, குலதெய்வம் எல்லாம் கும்பிட்டு நம்ம குடும்பத்தில் இத்தனை பேர்லாம் இறந்துருக்குறாங்க, சரியா நல்லா வாழல, இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணுங்கன்னு அவருடைய ரிலேட்டிவ் சொல்லும் போது அவர் அதை பற்றிலாம் ஒன்றும் கண்டுக்கல இல்லையா. அப்படியாப்பா சரி சரி அதெல்லாம் விட்டுருப்பா நீ பேசாத அப்படின்னு சொன்னார்னு ஒரு நாள் போட்டிருந்தார், குழந்தை சகோதரர் போட்டிருந்தார். இப்படிதான் சொல்றி இருக்கிறாரு. அதை என்னப்பா ஏதோ சொல்றியப்பா அவங்க கேட்கல, அதெல்லாம் விடுப்பா, அதெல்லாம் அப்படிலாம் இல்லை, அதெல்லாம் விடு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்ப என்ன கர்மா அங்க ஸ்ட்ராங்கா வேலை செய்யுதுன்னு அர்த்தம். அப்ப இன்னும் பல ஜென்மங்களுக்கு அவன் கஷ்டப்படணும்னு இருக்கு. அப்ப என்ன பண்ணும், குழந்தை வேலை சார் மாதிரி என்ன பண்ணும், சொல்ல வேண்டியது சொல்லணும், நம்ம கடனை சொல்லணும், சொல்லிட்டு ஓகே பாய் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடணும் அவ்வளவு. ஏன்னா அது 4th கிரேட்னு அர்த்தம். அப்ப அவங்க 3rd 2nd அப்படின்னு வந்து ஒரு வாரத்துக்கு வரணும். குழந்தை வேறு சகோதரர் இப்ப கத்துக்கிட்டாரு, இப்ப தெரிஞ்சுக்கிட்டாரு, இப்ப இம்ப்ளிமெண்ட் பண்றாரு. பட் அது பின்னாடி அவங்க வருவாங்க. பட் ஓகே லெட் இட் பி அப்படின்னு விட்டுறணும். அப்படிதான் பண்ணணும். சரியா? அப்போ அந்த கன்னி தெய்வ வழிபாடுன்றது வந்து நம்ம தவறா பண்ணியிருக்கோம். அவங்களுக்கு என்ன முறையா நீங்க நம்ம நம்ம கர்மா எனர்ஜி என்ன சொல்லி கொடுக்கணுமோ டெக்னிக்கை பண்ணி அவங்கள அடுத்த லெவலுக்கு போக விடணும், அலோவ் பண்ணணும். அவங்கள வழிபாடு பண்ணி கும்பிட்டு 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 அவங்கள தெய்வமாக்கி நாம பக்தர்களாக இருந்து நான் அவங்கள தெய்வமாக்கி அந்த மரியாதையை அங்க காட்டக்கூடாது. அந்த மரியாதை எங்க காட்டணும்னா அவங்கள வந்து ஏதோ தப்பு பண்ணிருக்கீங்க, உங்களுடைய லைஃப்ல ஏதோ தவறு நடந்திருக்கு, ஏதோ தப்பு பண்ணிக்க, யார்கிட்ட சாபம் வாங்கியிருக்கிறீங்க, அதை யார்கிட்ட வாங்கியிருக்கீங்க, என்ன சாபம் வாங்கி என்ன பார்த்து அதை கரெக்டா அதுக்கு இன்னும் ரெமெடி பண்ணி அதை வந்து அந்த இறந்து போன அந்த கன்னி பெண்ணையும் அந்த கன்னி தெய்வத்தையும் நீங்க வழி அனுப்பி கொடுக்கணும். அடுத்த லெவலுக்கு போங்கன்னு சொல்லி அனுப்பி கொடுக்கணும். நீங்களும் அதை கட் பண்ணி அடுத்த லெவலுக்கு அவங்கள கொண்டு போறதுக்கு அவங்கள வழி பண்ணி விட்டு நீங்களும் அவங்கள கிளியர் பண்ணி விடணும். நீங்களும் கிளியர் பண்ணணும், அவங்களையும் கிளியர் பண்ணி விடணும். இதை நான் அன்னைக்கு சொன்னேன் இல்லையா, உன்னால நான் கேட்டேன், என்னால் நீ கேட்டேன். ஆனால் அவங்களையும் போக விடுறது இல்லை, நாமளும் அவங்க கூப்பிட்டு வச்சுக்கிறோம். அவங்க போகாதக்கிறதுக்கு உண்டான பேட் கர்மா நாமும் செய்யறோம். நம்ம மேலுக்கு போகாம இருக்க கர்மாவை அவங்க என்ன கும்பிடு என்ன செய்யன்னு அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. ரெண்டுமே தவறு. ஸோ இறந்தவங்க வந்து யாராக இருந்தாலும், கன்னிப்பெண்களாக இருந்தாலும், குடும்பத்துல வந்து கன்னிப்பெண்களாக இருந்தாலும், திருமணமாகாத அது ஒரு மரியாதையோட கும்பிடுறாங்க, தெய்வமா கும்பிடுறாங்க. கும்பிடுறது சரிதான், ஆனா தெய்வமா கும்பிடக்கூடாது. அவங்களுக்கு அந்த மரியாதையோட வணங்கி வழிபட்டு எந்த குறையினால் எந்த கர்மாவினால் யாருடைய வைத்தறிச்சலினால் யாருடைய சாபத்தினால் நமக்கு இந்த குடும்பத்துல இந்த ஒரு பெண் கண்ணி கழியாம கல்யாணம் ஆகாம திருமணம் ஆகாம ஒரு பெண் இறந்திருக்குது அப்படின்ற ஒரு கடுமையான தோஷம் என்று உணர்ந்து கொண்டு அதை வந்து அவங்க ஹையர் லெவலுக்கு போறதுக்கு என்ன செய்யணுமோ அதை நீங்க செய்யுங்க. அவங்களை அனுப்பிச்சு விடுங்க, வழிபடாதீங்க. சரியா? இப்ப நான் சொன்னேன் இல்லையா, எங்க வீட்டுல எங்க சித்தப்பா அவர் அந்த டியூட்டி அந்த வேலையை எங்க சித்தப்பா தான் பண்ணுவார். அந்த புடவையெல்லாம் எடுத்து அதை வாஷ் பண்ணி அதை வந்து அது அது விதமா அப்படி முறுக்கி வைப்பார். அது இது மாதிரி அம்மன் மாதிரி வரும், அம்மன் பேஸ்கட் மாதிரி இருக்கும், அது நாகம் மாதிரி இருக்கும், அதெல்லாம் போட்டு மடிச்சு வச்சு அதை போட்டு கும்பிட முடிச்ச பிறகு அவர் தான் அந்த பொறுப்பெல்லாம் எடுத்து செய்வார். அப்பா வருவாரு, பூஜை எல்லாம் பண்ணுவாரு, கற்பூரம் ஊதி காட்டுவார், எல்லாம் பண்ணுவார். இந்த வேலையை செய்ய எங்க சித்தப்பா தான் செய்வார், எல்லாம் எடுத்து போட்டு செய்வார். நான் பார்த்துருக்கேன், அது தெரியல. அப்புறம் வந்து இன்னொன்னு சொல்லுவாங்க, நாங்க காட்டேரி கும்பிடுறோம், காட்டேரி கும்பிடுறதுனால நாங்க கருப்பு ட்ரெஸ் போட்டுக்கலாம்னுவாங்க. கருப்பு ட்ரெஸ் யாருமே போடக்கூடாது, எப்பயும் போடக்கூடாது, யாருமே போடக்கூடாது, எப்பயும் போடக்கூடாது. பட் நாங்க காட்டேரி கும்பிடுறோம், கருப்பு ட்ரெஸ் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காட்டேரின்னு ஒரு தை மாசத்துல ஒரு நாள் கும்பிடுவாங்க, ஒரு மாசமும் தை மாசத்துல காட்டேரி அப்படின்னு சொல்லி பாட்டி கும்பிடுவாங்க.
தை மாசத்துல ஒரு நாள் பொங்கல் வச்சு அது காட்டேரி அப்படின்னு சொல்லி கும்பிடுவாங்க. என்ன பாட்டின்னா காட்டேரி கும்பிடணும் இன்னைக்கு அப்படின்டுவாங்க. வெள்ளிக்கிழமையில கும்பிடுவாங்க, தை மாசத்துல தான் கும்பிடுவாங்க. அது அன்னைக்கெல்லாம் வச்சு கும்பிடுவாங்க, காட்டேரி கும்பிடுறோம். இந்த காட்டேரி கும்பிடும்போது நீங்களாம் வரக்கூடாதுன்னுடுவாங்க. நல்லா பாருங்க, அவங்க புரியல அவங்களுக்கு. ஆனா அவங்க எப்படி பண்றாங்க, அந்த காட்டு மற்ற சாமி கும்பிடும்போது மற்றதுக்கெல்லாம் நாங்களாம் கூட இருப்போம். நான் எங்க சிஸ்டர் எல்லாம் குழந்தைங்களாம் கூட இருப்போம். பட் அந்த காட்டேரி கும்பிட்ற அன்னைக்கு மட்டும் என்ன பண்ணிடுவாங்க, நாங்க காட்டேரி கும்பிடுறோம், நீங்களாம் இங்க இருக்கக்கூடாது, நீங்க எங்கன்னா வெளில போயிடுங்க, போய் விளையாடுங்க, வேற எங்கன்னா தெரிஞ்சவங்க இடத்துக்கு போயிட்டு விளையாடுங்க பண்ணுங்கன்னு வெளியே அனுப்பிச்சுட்ருவாங்க எங்களை. அப்ப என்னன்னு எனக்கு தெரியாது. பட் அவங்க பாருங்க, பாட்டி அந்த காட்டேரி கும்பிட்ற அன்னைக்கு மட்டும் என்ன எங்க சிஸ்டர்லாம் கூப்பிட்டு வெளியே அனுப்பிச்சிடுவேன். இங்க காட்டேரி கும்பிட்றோம், நாங்க திருப்பி சொல்ற வரைக்கும் இங்க யாரும் வரக்கூடாது, இங்க யாரும் வரக்கூடாது, நீங்க எல்லாம் வெளியே தான் இருக்கணும், எங்கன்னா விளையாட்டுருங்க, வீட்டுக்குள்ள வரக்கூடாது, நாங்க சொன்ன பிறகுதான் வீட்டுக்குள்ள வரணும்னு சொல்லி அனுப்பிச்சிடுவோம். ஓகே அப்படியான்னு சொல்லி வாங்கி போயிடுவோம். அப்ப காட்டேரின்றது வந்து ஒரு வகையான இறந்து போன ஆத்மா, மறுபடியும் எடுக்காத ஆத்மா. ஆனா அவங்க தெய்வம்னு கும்பிடுறாங்க. பாட்டி எப்படி கும்பிட்டுருக்காங்க, காட்டேரி தெய்வம்னு சொல்லி கும்பிடுறாங்க. அது தெய்வம் இல்லை. ஆனா அந்த காட்டேரி கூப்பிடுற ரிஸ்க்குன்னு அவங்களுக்கு ஏதோ வகையில் தெரிஞ்சிருக்கு. பாருங்க, அந்த தெய்வத்தை கும்புறதுக்கும் இறந்து போன ஆவிகளை கும்புறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? இறந்து போன ஆவிகள் நெகட்டிவான ஆத்மிகளா இருந்தா குழந்தைங்களை பாதிக்கும், மற்றவங்களை பாதிக்கும். அது பாருங்க, பாட்டிக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கு. பாட்டி என்ன சொல்றாங்க, குழந்தைங்களை பக்கத்துல இருக்க வேணாம்னு அனுப்பிச்சு விட்டுறாங்க. குழந்தைங்களை பக்கத்துல இருக்க வேண்டாம்ப்பா, இருக்கக்கூடாது. ஏன்னா கும்பிடுறது வந்து ஆவி, அது மனிதனுடைய ரூபத்துல இருந்து வாழ்ந்து இறந்து போன ஒரு ஆவி ஆத்மாவா இருக்குது. பட் அது வந்துச்சுன்னா நல்லதும் பண்ணும் கெட்டதும் பண்ணும். நாம கும்பிடுறோம். ஆனா எதுக்கும் ரிஸ்க், குழந்தைங்கள்லாம் அங்க வேண்டாம். குழந்தைங்களுக்கு பிடிச்சுன்னா என்ன பண்ணுது, பேய் பிடிச்சிது பிசாஸ் பிடிக்குன்னு சொல்லுவோம் பாத்தீங்களா? அந்த பேய் பிடிச்சிக்குது பிசாஸ் பிடிக்குது அப்படின்ற மாதிரி குழந்தைங்க எதுவும் பிடிச்சிக்க போதோ, குழந்தைங்களை எதுவும் பாதிக்குமோ அப்படின்ற ஒரு அவங்களுக்குள்ள ஒரு தெரியாத ஒரு இன்னர் ஃபீலிங்ல தான் அந்த குழந்தைங்களை வெளியே போயிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பாதி தெரிஞ்சிருக்காங்க, பாதி தெரியல. அந்த ரிஸ்க், இது கும்புற ரிஸ்க்குன்னு தெரிஞ்சிருக்கு. யாரும் பேரம் பேட்டிங்கெல்லாம் கூட இருக்கக்கூடாது, இங்க பசங்கெல்லாம் வெளியே அனுப்பிச்சணும்னு அந்த அவேர்னஸ் இருக்கு. ஆனா கும்பிடணும்னு தோணுது, கும்பிடுறாங்க. அப்ப ஆவிகளை கூப்பிட்டா ரிஸ்க் தானே. அப்ப எங்க பாட்டிக்கு தெரிஞ்சுதானே இருக்கு. அதனாலதானே பசங்களை சேர்த்துல பேரம் பேட்டிங்கெல்லாம் வெளியே போயிடுங்க, யாரும் வராதிங்க, நான் கூப்பிட்ட பிறகு வாங்க. இந்த காட்டேரின்றது ஒரு வகையான சாதாரண இந்த லோக்கல் லெவல், இந்த குலதெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு வர தெய்வம் இல்லைங்க, அந்த தெய்வம் காட்டேரி. பட் காட்டேரி நாங்க கும்பிடுறோம், கருப்பெல்லாம் வந்து நாங்க யூஸ் பண்ண மாட்டோம்னு சொல்லுவாங்களே விட, பட் கருப்பு எப்பவுமே யூஸ் பண்ண மாட்டாங்க. காட்டேரி கும்பிடணுன்றதுக்காக கருப்பெல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. யாருமே கருப்பு யூஸ் பண்ணுறோம், நம்ம கருப்பை அவாய்ட் பண்ணுறோம்னு நம்ம சொல்றோம். நாமளும் சொல்றோம் எல்லாவற்றையும் கருப்பை அவாய்ட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி எல்லாமே கருப்பை அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு சகோதரர் கேட்டிருந்தாரு, ஆஸ்தண்டி சார் சொன்னார், சார் நீங்க மட்டும் மைக் கருப்பா இருக்கே சார், மைக் கருப்பா இருக்கே, அது மட்டும் எப்படின்னு சொல்லி கேட்டார் கிளாஸ் முடிஞ்ச கேட்டார். சரி, இன்னொரு டைம் ஆன்சர் பண்ணலாம், அது இப்ப பண்ணிடுறோம். மைக்கு கருப்பு தான். இதை ஆசித்தம்பி சார் வாங்கும் பொழுது ஆஸ்தம்பி சாருடைய நண்பர் ஒருத்தர் இருந்தார், அவர் தான் இதை வாங்கிட்டு வந்தார். ஆஸ்தம்பி சார் சொல்லி அவருடைய நண்பர் வாங்கிட்டு வந்தார். ஸோ அவருக்கு அந்த கருப்பு ஒத்து வராதுன்னு தெரியாது, அவரும் வாங்கி வந்துட்டாரு. இவருக்கும் கருப்பு ஒத்து வராது, இவரும் வாங்கிட்டாரு. அதை வாங்கி வச்சுட்டாங்க. பட் இப்ப கருப்பு போட்டால் நெகட்டிவ் தான். சரி, வாங்கின பொருள் வேஸ்ட் பண்ண வேண்டாமே, நான் யூஸ் பண்றேன். பட் இந்த கருப்பு நெகட்டிவ் நான் நியூட்ரைஸ் பண்ணிட்டேன். எனக்கு தெரியும் அந்த டெக்னிக் எப்படி ரினியூஸ் பண்ணும், எனக்கு தெரியும், நான் நியூட்ரைஸ் பண்ணிட்டேன். இது உங்களுக்கு பார்க்கறது கருப்பாக இருந்தாலும் இந்த ரேடியேஷன் இங்கே வராது. அதை நான் அன்னைக்கே நியூட்ரைஸ் பண்ணிட்டேன். நான் சில வருடங்களுக்கு முன்னாடியே நியூட்ரைஸ் பண்ணிட்டேன். எனக்கு தெரியும். பட் அந்த டெக்னிக் எல்லாருக்கும் தெரியாததுனால நீ கருப்பு வேண்டாம்னு சொல்றேன். கருப்பு, இது கருப்பு தான். சகோதரர் கேட்ட கேள்வி கரெக்டு தான். 2-3 மாதங்களுக்கு முன்னாடி ஒரு தடவை கேட்டாருன்னு நினைக்கிறேன். அது இப்போ ஆன்சர் பண்றேன். அது கருப்பு தான். இதை வாங்கிட்டாங்க, வாங்கின பொருள் வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஸோ மைக்கு யூஸ் பண்ற வரைக்கும் யூஸ் பண்ணுவோம், அப்புறம் அது பிறகு தூக்கி போட்டுருவோம். இதுக்கு மேலே வேற கலராக பார்த்து வாங்கிக்குது. அவர் தெரியாம வாங்கிட்டாரு, இவரும் சரி அதை அக்செப்ட் பண்ணி வாங்கிட்டாரு. ரைட், தெரியல அவங்களுக்கு. இப்ப தெரியும், இப்ப ஆஸ்திரேலியா சாருக்கும் தெரியும், அவரோட நண்பருக்கும் தெரியும் கருப்பு நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. பட் இந்த கருப்பு எனர்ஜி அன்னைக்கு வாங்கி முதல்ல என் கையில கொடுக்கும் போது அன்னைக்கே நியூட்ரைஸ் பண்ணிட்டு கிளியர் பண்ணிட்டேன். அது வந்து பேக் கலர் ரேடியேஷன் வராது, அதை நான் அரெஸ்ட் பண்ணிட்டேன். எனக்கு அந்த டெக்னிக் தெரியும், நான் பண்றேன். உங்களுக்கு தெரியாதனால கருப்பு எடுக்காதீங்க, ரிஸ்க் எடுக்காதீங்க. கடலை எந்த வகையிலும் கருப்பு யூஸ் பண்ணாதீங்க. எந்த வகையிலும் கருப்பு கடை யூஸ் பண்ண, அது நெகட்டிவ் கொடுக்கும். அது யாருக்கு? வக்கீல்களுக்கு, கோர்ட்டுகளுக்கு, சனி பகவானுடைய ஏஜென்ட்டுங்களா இருக்கவங்க மட்டும் அதை யூஸ் பண்ணிக்கிட்டோம். நாங்க சனி பகவானுடைய ஏஜென்ட்டுங்க, எங்களால கஷ்டம் துக்கம் துயரம், எங்களால கஷ்டம் துக்கம் துயரம் மட்டும்தான் இருக்கும், அது மட்டும்தான் கிடைக்கும், அதுலயே போட்டு உழப்புவோம், எங்க வாழ்க்கையே அதுதான் அப்படின்றது காட்டக்கூடியதான் கருப்பு. அதை வக்கீலுங்க போட்டுக்கிட்டோம், கோர்ட்டு ஸ்டாஃப்ஸ் போட்டுக்கிட்டோம், ஜட்ஜுங்க போட்டுக்கிட்டோம், அவங்க போட்டு தொலைக்கிட்டோம், நமக்கு வேண்டாம்.
சரியா? அது பிளாக் மார்க் டிபார்ட்மெண்ட் அது. அந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க போட்டுக்கிட்டும், நம்ம அதை யூஸ் பண்ணிக்க மாட்டோம். சரியா? ஓகே. ஆ அதனால இந்த குலதெய்வம்ன்றதெல்லாம் சும்மா சார், அதெல்லாம் விட்டுடுங்க, வேஸ்ட். குலதெய்வம் இல்லைன்றது. அதாவது வீட்டில் வந்து பாசிட்டிவ் எனர்ஜின்னு சொல்லுவோம். பாசிட்டிவ் எனர்ஜி, குட் எனர்ஜி. அதாவது எனர்ஜியை வந்து நம்ம படிச்சிருக்கோம், சயின்ஸ்ல படிச்சிருக்கோம். எனர்ஜி கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நாட் டெஸ்ட்ராய்ட். எனர்ஜி கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நாட் டெஸ்ட்ராய்ட். ஆற்றல் அழிக்கப்படவும் முடியாது, ஆக்கவும் முடியாது. ஆற்றலை வந்து அழிக்கவும் முடியாது, ஆக்கவும் முடியாது. ஆற்றலை ஆக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. It can be transferred, it can be transformed to any other form. It can be transferred or transformed to any other form. ஒரு ஆற்றலை இன்னொரு ஆற்றலாக மாற்றதான் முடியும் ஒழிய அடிக்கவே முடியாது. ஏன்னா இந்த பிரபஞ்சத்துல இந்த உலகம் உருவானது அடிகிற வரைக்கும் அந்த ஆற்றல் அப்படியே தான் இருக்கும். நம்ம சயின்ஸ் படிச்சிருக்கோம், சயின்ஸ் வாத்தியார் சொல்லி கொடுத்துருப்பார். அதனால நல்ல எனர்ஜியை கெட்ட எனர்ஜியா மாற்ற முடியும், கெட்ட எனர்ஜி நல்ல எனர்ஜியா மாற்ற முடியும். ஸோ அந்த பாசிட்டிவ் எனர்ஜி டிவைன் எனர்ஜி. டிவைன் எனர்ஜின்றது வேற. அந்த டிவைன் எனர்ஜி நம்ம கிட்ட எவ்வளவுக்கு அதிகமா இருக்கோ அவ்வளவுக்கு அளவு நாம நினைக்கிறது, பேசுறது, சொல்றது எல்லாமே பாசிட்டிவாவே இருக்கும். இந்த டிவைன் எனர்ஜி நம்ம கிட்ட குறைஞ்சது அப்படின்னு சொல்லி சொன்னா அதுக்கு எல்லாமே ஆப்போசிட்டா இருக்கும். டிவைன் எனர்ஜி நம்ம கிட்ட எவ்வளவுக்கு அதிகமா இருக்கோ அவ்வளவு நினைச்சது நடக்கும். டிவைன் எனர்ஜி எவ்வளவுக்கு கம்மியா இருக்கோ அப்படி நினைச்சது நடக்காது. எல்லாமே உள்டாவா நடக்கும். இந்த டிவைன் எனர்ஜி தான் வந்து வேற வேற நேம்ல சொல்றாங்க. சாதாரணமா இன்னும் கொஞ்சம் இறங்கி சொன்னா பிராணசக்தின்னு சொல்லுவோம். ஆக்சிஜன் வேற, பிராணசக்தி வேற, கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. விஞ்ஞானம் சொல்ற ஆக்சிஜன் வேற, இந்து மதம் சொல்கின்ற பிராணசக்தி வேற. பிராணன்றது வேற, ஆக்சிஜன்றது வேற. ஆக்சிஜனுக்குள்ள பிராணசக்தி இருக்கு. ஆக்சிஜன்றது ஒரு ஜென்ரலா வந்துட்டாங்க. அதை தான் ஃபைன் டியூன் பண்ணோம்னா பிராணசக்தி இருக்கு. பிராணசக்தி தான் ஆக்சிஜன் கிடையாது. ஆக்சிஜன் ஒரு குரூப்னு வச்சுக்கோங்க. அந்த ஆக்சிஜனுடைய ஒரு பார்ட் பிராணசக்தி. ஆக்சிஜன் வேற, பிராணசக்தின்றது வேற. இந்த பிராணசக்தி எவ்வளோக்கு உங்ககிட்ட அதிகமா இருக்கோ அவ்வளோக்கல நீங்கள் தெய்வமாகிறீர்கள். தெய்வ சக்தி உங்ககிட்ட இருக்கு. இந்த பிராணசக்தி எவ்வளோக்கல குறையுதோ அவ்வளோக்கல நமக்கு லைஃப்ல பிரச்சனை, கஷ்டங்கள், துக்கங்கள், துயரங்கள், நோய்கள் எல்லாமே வரும். ஒரே ஒரு விஷயம் என்ன, பாசிட்டிவ் எனர்ஜியை இன்க்ரீஸ் பண்ணும். தட் இஸ் அந்த டிவைன் எனர்ஜி, பிராண எனர்ஜியை நம்ம அதிகப்படுத்தணும், பிராண எனர்ஜியை குறைக்கும். இது ரெண்டு தான். ஒன் சிம்பிள் திங். இதுக்காக நீங்க ரொம்பலாம் கன்ஃபியூஸ் ஆகி ரொம்ப டென்ஷன் ஆகிக்க வேண்டாம். சிம்பிள். நீங்க டிவைன் எனர்ஜின்னு வேணாலும் வச்சுக்கோங்க, இல்லை பிராணிக் எனர்ஜின்னு வேணாலும் வச்சுக்கோங்க, பிராணசக்தின்னு வேணாலும் வச்சுக்கோங்க, டிவைன் எனர்ஜின்னு வச்சுக்கோங்க. ரெண்டும் ஒன்று தான். போத் ஆர் சேம். டிவைன் எனர்ஜினாலும் அதுதான், பிராணிக் எனர்ஜினாலும் அதுதான். நீங்க எந்த பேர் வேணாலும் சொல்லுங்க, பிராணசக்தின்னு சொன்னாலும் சரி, தெய்வ சக்தினாலும் சரி. இது நம்ம கிட்ட அதிகமா இருக்கா கம்மியா இருக்கா, சிம்பிள். வேற ஒண்ணுமே வேணாம். இது எவ்வளவு அதிகமாக இருக்கோ அவ்வளவு ஆரோக்கியம், எவ்வளவு குறையுதோ அவ்வளவு நோய். எவ்வளவு அதிகமா இருக்கோ அவ்வளவு சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆனந்தம். எவ்வளவு குறைவா இருக்கோ துக்கம், துயரம், இன்னும் மற்றதெல்லாம் நெகட்டிவ். எவ்வளவு வந்து பாசிட்டிவா இருக்கோ, அதிகமா இருக்கோ அவ்வளவு ஹாப்பியா, சந்தோஷமான, பிரச்சனைகள் அற்ற வாழ்வு. பிரச்சனைகள் அற்ற வாழ்வு. எவ்வளவு குறைவா இருக்கோ பிரச்சனைகளே வாழ்வு. பிரச்சனைகளே வாழ்வு. வாழ்வே மாயம், கமலஹாசன் பாடுற மாதிரி, வாழ்வே மாயம், வாழ்வே மாயமா இருக்கும். வாழ்வே மாயமா இருக்கும் இல்லையா? ஏதோ படத்துல பாட்டு பாடி சோகமா பாடுவார் இல்லையா, வாழ்வே மாயம். அது அந்த நெகட்டிவ் எனர்ஜி இருந்ததுன்னா வாழ்வே மாயம் பாட்டு நினைக்க வேண்டியது. எல்லாமே வாழ்வே மாயம் தான். அந்த பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமா இருக்கும்போது வாழ்வே சொர்க்கம், வாழ்வே ஹாப்பி, வாழ்வே சந்தோஷம். இந்த எனர்ஜி எப்படி அதிகப்படுத்தும் தான் நம்ம சொல்றோம். கர்மா எனர்ஜி ஹீலிங்கை வந்து நீங்க அந்த 18 இறைக்கட்டைகளை நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. உங்க எனர்ஜி எப்படி லெவல் அதிகமாகுதுன்னு பாருங்க. எப்படி எனர்ஜி அதிகமாக பாருங்க. ஒரு 48 டேஸ்க்கு நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க. நான் எப்பவுமே சொல்லுங்க, எவ்ரி 48 days யூ ஹாவ் டு ரெவ்யூ யுவர் percentage of positive energy, percentage of happiness, percentage of your life standard. நீங்க எவ்ரி 40 days ரெவ்யூ பண்ணுங்க. அதை ரெவ்யூ பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் எப்படி வந்து படிக்கும்பொழுது மிட் டேர்ம் டெஸ்ட்டு, டேர்ம் டெஸ்ட்டு, குவார்டர்லி எக்ஸாம், ஆஃப் இயர்லி எக்ஸாம் வைக்கிறாங்களோ, நம்ம எந்த அளவுக்கு படிச்சிருக்கிறோம், எந்த அளவுக்கு ஓய்வு அடிச்சிருக்கிறோம், எந்த அளவுக்கு எஸ்கேப் ஆகிருக்கிறோம், எந்த அளவுக்கு சின்சியராக படிச்சுக்கணும் நம்ம அசஸ் பண்ணுறாங்களே எக்ஸாம் வச்சு. அதே மாதிரி எவ்ரி 40 days நீங்கள் வந்து ரெவ்யூ பண்ணுங்க. பாசிட்டிவே இருக்கும், நெகட்டிவ் வந்துச்சுன்னா அப்போ எங்கே தப்பு பண்ணிக்கிங்க பாருங்க. எவ்ரி 40 days ரீட் பண்ணுங்க. ஒரு மண்டலத்துக்கு ஒரு மண்டலம் செக் பண்ணுங்க. உங்கள் லைஃபே ஹாப்பியாக தான் இருக்கும். கர்மா ஹீலிங்ல சொல்கிற விஷயங்களை கரெக்டாக மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. ஏன் எதுக்குன்னு கேளுங்க. தப்பு ஆன்சர் பண்ணுறோம், பட் பேச்சுக்காக சொன்னேன். ஏன் எதுக்குன்னு கேட்குறீங்க. அப்படி ஃபாலோ பண்ணி பாருங்க. வாழ்க்கையில சந்தோஷம், நிம்மதி மட்டும்தான். பிகாஸ் பிராணசக்தி அதிகமாகும், தெய்வீக சக்தி அதிகமாகும்.
சரி, இந்த மாதிரி வந்து தெய்வீக சக்தி கம்மியா இருக்குது, பிராண சக்தி கம்மியா இருக்கு அப்படின்றதுலாம் இல்லை. உங்க வீட்டுல அந்த மாதிரி சக்தி கம்மியா இருக்குன்னா கிறிஸ்டலை வச்சுட்டு அஹ், சில குறிப்பிட்ட டைம்ல எந்த மாதிரி பிராண சக்தியை வந்து எனர்ஜி பற்றி கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நீங்க அந்த எனர்ஜி கிறிஸ்டல்ல வந்து உங்க எனர்ஜியை இதிகப்படுத்தீங்கன்னா நீங்க நினைக்கிறீங்களே குலதெய்வ சக்தி, தெய்வ சக்தி, அது எல்லாமே வந்துடும். எல்லாமே வந்துடும். எப்படி கிறிஸ்டலை வச்சு எனர்ஜி வீட்டுக்கு கொண்டு வரதுன்னு நான் சொல்லி கொடுக்குறேன். அந்த வாஸ்து பத்தி வரும். அந்த இறைக்கட்டளை பற்றி பேசும்பொழுது வாஸ்து பத்தியும் ஒரு அதுல சிலபஸ்ல வருது, இறைக்கட்டளைகள்ல வருது. அந்த வீட்டை பத்தி சொல்லும் பொழுது எப்படி வந்து வீட்டுல தெய்வீக சக்தியை கொண்டு வருவது, தெய்வீக சக்தியை எப்படி கொண்டு வருவது அப்படின்ற விஷயத்த கிறிஸ்டலை வச்சு எப்படி வீட்டுக்கு கொண்டு வரலான்றத கொண்டு வரலாம். 2 நாளைக்கு முன்னாடி கூட சகோதரி பேசினாங்க, திருப்பதிக்கு போயிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப அவசரப்பட்டு வந்தோம் சார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கையில கிறிஸ்டலை கொண்டு போய் அழகா கிறிஸ்டல் அந்த திருப்பதி தேவஸ்தானத்துக்கு பின்னாடி உட்காந்து அந்த எனர்ஜியை வந்து எப்படி எடுத்து வர்றதுன்னு சொல்லி எடுத்துட்டு வந்திருந்தாங்கன்னா 100 தடவை திருப்பதி போன எனர்ஜி அழகா கொண்டு வந்துருக்கலாம், வீட்டே வச்சுக்கலாம். அந்த கூட்டத்தில் போய் நசுங்கி 2 நாள் அவசரப்பட வேண்டியதில்லை, 2 நாளை போய் அவசரப்பட்டு உடம்பு சரியில்லை வீட்டை படுக்க வேண்டியதில்லை. கிறிஸ்டலை வச்சுட்டு திருப்பதி பாலாஜியோட எனர்ஜி அழகா கொண்டு வந்து வீட்டை ஃபுல் பண்ணலாம். அங்க இருக்கிற எனர்ஜி இங்க வீட்டுல ஃபுல் பண்ணிக்கலாம். திருப்பதி பாலாஜியோட எனர்ஜி வீடு ஃபுல்லா இருக்கும். வேணுன்ற அளவுக்கு வச்சுக்கலாம் நீங்க அந்த எனர்ஜி. கிறிஸ்டல்ல இருந்து அப்படியே அப்சர்வ் பண்ணி கொண்டு வரலாம். உள்ள போனா ஜருகண்டி ஜருகண்டி அனுப்பிச்சு விட்டு விடுவாங்க. உள்ள உள்ள போய் நீங்க பார்க்க முடியாது. நீங்க அங்கிருந்து பார்க்கும்போதே தூரமா 100 அடி முன்னாடி இருந்தே பார்த்துக்கினே போகணும். அப்புறம் வரும்போது பார்க்க முடியாது, திரும்பி பார்க்க முடியாது. ஜருகண்டி இழுத்து விட்டுருவாங்க, அப்படி கை பிடிச்சி இழுத்து விட்டுருவாங்க, ஒன்றும் பண்ண முடியாது. பின்னாடி எல்லாத்தையும் முடிச்சு ஜருகண்டி எல்லாம் முடிஞ்ச பிறகு கோயிலுக்கு பின்னாடி அந்த கோபுரம் இருக்கு இல்லையா, திருப்பதி கோபுரம் இருக்கு இல்லையா, பின்னாடி நல்லா ஃப்ரீயா இருக்கும் இடம், அங்கே டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் இருக்காது. அங்கே போயிட்டு பின்னாடி உட்காந்துட்டு கிறிஸ்டல்ல கமாண்ட் கொடுத்துட்டு கிறிஸ்டல்ல வாங்கி எனர்ஜினா உங்களுக்கு எவ்வளவு எனர்ஜி வேணுமோ அவ்வளவு திருப்பதி எனர்ஜி உட்காந்துக்கலாம். அங்கே திருப்பதி பாலாஜி முன்னாடி போயிட்டு ஒரு நாளெல்லாம் உட்காந்து என்ன எனர்ஜி கிடைக்குமோ அந்த எனர்ஜி 2 நிமிஷம் எடுத்துடலாம். திருப்பதி பாலாஜி முன்னாடி அப்படி ஒரு இமேஜின் பண்ணிக்கலாம். அப்படி வாய்ப்பு யாருக்குமே கிடைக்காது, யாருக்குமே கிடைக்காது. எப்பேற்பட்ட விஐபின்னா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் இருப்பாங்க, வந்துருவாங்க. நீங்க திருப்பதி பாலாஜி முன்னாடி நல்லா ஃப்ரீயா உட்காந்துட்டு ஒரு நாளெல்லாம் உட்காந்து ப்ரே பண்றீங்க, அவர் எனர்ஜி கொடுக்குறா, நீங்க வாங்கிக்கிறீங்கன்னா அந்த எனர்ஜியை திருப்பதி கோயில் பின்னாடி பேக் சைட்ல வந்து உட்காந்து நீங்க கையில கிறிஸ்டலை வச்சுட்டு அந்த சொல்ல வேண்டிய கமாண்டை நீங்க சொல்லி எடுத்தீங்கன்னா ஒரு நாளெல்லாம் உட்காந்தா உங்களுக்கு என்ன எனர்ஜி கிடைக்குமோ 2 நிமிஷத்துல அந்த எனர்ஜி வந்துடும். ரெண்டாவது அந்த எனர்ஜி நீங்க அப்படியே உங்க கூடவே கொண்டு வரீங்க, எங்கனாலும் கொண்டு போகலாம். இட் கேன் பி டிரான்ஸ்போர்ட்டட் எனிவேர், இட் கேன் பி டிரான்ஸ்போர்ட்டட் எனிவேர். அந்த பாலாஜியோட எனர்ஜி இங்க எங்கனாலும் கொண்டு போகலாம், எங்கனாலும் வச்சுக்கலாம், எங்கனாலும் அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணலாம், எங்கனாலும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். அந்த எனர்ஜியை கிறிஸ்டல்ல கொண்டு வந்தீங்கன்னா அந்த எனர்ஜி நீங்க எந்த இடத்துல வேணாலும் உங்க ரிலேட்டிவ் வீட்டுக்கு கொடுக்கணுமா, உங்க அண்ணன் வீட்டுக்கு கொடுக்கணுமா, தம்பி வீட்டுக்கு கொடுக்கணுமா, மாமனார் வீட்டுக்கு கொடுக்கணுமா, மச்சான் வீட்டுக்கு கொடுக்கணுமா, தங்கச்சி வீட்டுக்கு கொடுக்கணுமா, அக்கா வீட்டுக்கு கொடுக்கணுமா, யாருக்கு வேணாலும் அந்த எனர்ஜி கொடுக்கலாம், டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். உங்க வீட்டுக்கும் கொடுக்கலாம். பிரசாதம் விநியோகம் பண்ணுமா, திருப்பதி லட்டு எப்படி எல்லாரும் கொண்டு வந்து நான் வீட்டுக்கு போனேன், நான் என் வீட்டுக்கு போனோம், அந்த எல்லார் வீட்டும் கொடுப்பாங்க பாத்தீங்கன்னா. திருப்பதி கோயிலுக்கு போயிட்டு வந்தா லட்டு வாங்கிட்டு வருவாங்க, லட்டு வாங்கிட்டு வந்து தெரிஞ்சவங்க வீட்டுக்கெல்லாம் கொடுப்பாங்க. இந்த கோயிலுக்கு போயிட்டு இருந்தா கோயிலுக்கு நல்லா அப்படின்னு கொடுப்பாங்களே, அதே மாதிரி இதுக்கு முன்னாடி லட்டு கொடுப்பீங்க. இதுக்கு மேல கர்ம எனர்ஜிகளை வந்துட்டீங்கன்னா அந்த மாதிரி எப்போ போனீங்கன்னா போய் எடுத்தீங்கன்னா அந்த எனர்ஜி எல்லாருக்குமே கொடுக்கலாம். நீங்க எப்படி லட்டு எல்லாரும் கொடுக்குறீங்களோ அதே மாதிரி இந்த எனர்ஜி எல்லாருக்கும் கொடுக்கலாம். பட் லட்டு வந்து திருப்பதி லட்டு தான், பட் அவர்கிட்ட வச்சு பூஜனை பண்ணி அவர் பாதத்துல வச்சு எடுத்த லட்டு கிடையாது. அது தனியா மேனுஃபேக்சர் பண்றாங்க, தனியா வந்துடுது. அவர்கிட்ட வச்சு கொடுக்குற லட்டு அது உங்களுக்கு கொடுக்கறது இல்லை, அது பெரிய பெரிய விஐபிங்களுக்கு பெரிய ஆளுங்களுக்கு மட்டும்தான் போகும். அதை வந்து பிரசாதமா திருப்பதி பாலாஜி பக்கத்துல அவர் காலடியில வச்சு பூஜை பண்ண அந்த லட்டு சாதாரண மக்களுக்கெல்லாம் கிடைக்காது. அது பெரிய ஆளுங்களுக்கு வேற மாதிரி பீப்புளுக்கெல்லாம் போகுது, ஹை லெவல் பீப்புளுக்கு போயிடும். அது உங்களை மாதிரி மக்களுக்கெல்லாம் வராது. பட் நீங்க என்ன பண்ணலாம், இந்த கிறிஸ்டலை வச்சு அந்த எனர்ஜி எடுத்து நீங்க எல்லாருக்குமே கொடுக்கலாம். எப்படி திருப்பதி லட்டு இஷ்யூ பண்றீங்களோ அதே மாதிரி இந்த எனர்ஜி இஷ்யூ பண்ணலாம், எவ்வளவு நாளும் கீப் அப் பண்ணி வச்சுக்கலாம். அந்த டெக்னிக் பின்னாடி சொல்லி கொடுப்போம் நான். ஓகே, அதனால அந்த மாதிரி தெய்வ சக்தியை வாங்கிக்கலாம். முடிய நீங்க வந்து குலதெய்வம் வீட்டுல இல்ல, சக்தி போயிடுச்சு, அதனால நீங்க கஷ்டப்படுறீங்கன்னு சொல்றதெல்லாம் எல்லாரும் சொல்ல தவறான ஒரு கூற்று. அதை விட்டுடுங்க, அது வேண்டாம், தவறு. ஓகேவா? நிறைய பேர் இப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க, அது விட்டுடுங்க. ஒரு ஆன்மா தனது பயணத்தை தொடங்க முதல் பிறப்பு எடுக்க கண்டிப்பாக ஒரு காரணம் உண்டு. ஒரு ஆன்மா தனது பயணத்தை தொடங்க முதல் பிறப்பு எடுக்க கண்டிப்பாக ஒரு காரணம் உண்டு. கரெக்ட், கரெக்ட். அதை அறிவதுதான் நம் வாழ்க்கையின் நோக்கம். ரைட், வாழ்க்கையின் நோக்கமும் அதை அறிந்து அதை செயல்படுத்துறது.
அதை அறியறது ஓகே, அறிந்து அந்த அடுத்த லெவலுக்கு போறதுக்காக செயல்படுறது தான் வாழ்க்கை. கற்க வேண்டிய பாடங்களை கற்று எந்த இறையிலிருந்து வந்தோமோ அந்த இறையிடமே கலந்து ஒன்றாகி அந்த இறையாகவே மாறி உணர்வதற்காகவே பிறப்பெடுக்கிறோம். கரெக்ட். இறைவன் தன்மையும் பெறும் வரை, எஸ், இறைவனின் தன்மையை பெறும் வரை, இறைவனின் தன்மையை நாம பெறுகின்ற வரைக்கும் பிறப்பான தொடர்கிறது. கரெக்ட். அது எத்தனை பிறவிகள் எடுத்துக்கிறீங்கன்னு உங்க கையில இருக்கு. ஆயிரக்கணக்கான பிறவிகள் எடுக்கிறீங்களா, இல்லை இந்த பிறவியோட முடிச்சுக்கிறீங்களா, நிறைய பிறவி எடுக்க போறீங்களா, எவ்வளவு சீக்கிரம் முடிச்சுக்கிறீங்கன்னு உங்க கையில இருக்கு. இட் இஸ் இன் யுவர் ஹேண்ட்ஸ். இறைவன் கற்றுக் கொடுப்பதை விடவா நாம் தனிப்பட்ட முறையில் பாடங்களையும் அனுபவங்களையும் கற்றுக்கொள்ள முடியும்? வேறு ஏதாவது காரணங்கள் இருக்குமோ? பிரசாத் ஜே அப்படின்ற ஒரு சகோதரர் போட்டிருக்காரு, இறைவன் கற்றுக் கொடுப்பதை விடவா நாம் தனிப்பட்ட முறையில் பாடங்களையும் அனுபவங்களையும் கற்றுக்கொள்ள முடியும்? வேறு ஏதாவது காரணங்கள் இருக்குமோ? வேற காரணமெல்லாம் எதுவும் கிடையாது. இறைவன் சொல்ல வர விஷயத்த, இறைவன் கத்துக்கணுன்ற அப்படி விஷயத்த நம்ம கத்துக்கலன்னா அவர் கத்துக்க வைக்கிறார். இப்ப நான் சொன்னேன் இல்லையா, ஃபர்ஸ்ட் கிரேட், செகண்ட் கிரேட், தேர்ட் கிரேட், ஃபோர்த் கிரேட். ஃபர்ஸ்ட் கிரேட் வந்து தானாவே புரிஞ்சுக்குவாங்க, தானாவே புரிஞ்சுக்குவாங்க. ஏன்னா பல பேரை கத்துக்கிட்டு வந்தவங்க. ரெண்டாவது கிரேட் வந்து சொன்னா தெரிஞ்சுக்குவாங்க, சொன்னா தெரிஞ்சுக்குவாங்க. அவங்களும் பல பதவிகளை கொஞ்சம் பக்குவமானி வந்தவங்க, சொன்னா தெரிஞ்சுக்குவாங்க. மூணாவது கிரேட் வந்து பட்டு தெரிஞ்சுக்குவாங்க, அடிபட்டு உதப்பட்டு அப்புறம் பாடம் கத்துக்குவாங்க. அவங்க இன்னும் கொஞ்சம் பிறவிகள் வந்து கம்மியா எடுத்தவங்க, இன்னும் பிறவிகள் கம்மியா எடுத்தவங்க. நாலாவது கிரேடு இன்னும் பிறவிகள் கம்மியா எடுத்தவங்க. அவங்க வந்து அடிப்பட்டா கூட புத்தி வராது, அடிப்பட்ட புத்தி அப்ப கூட புத்தி வராது, இன்னமும் அடிப்படணும். அப்ப இவங்களாம் குறைவான பிறவி எடுக்கிறவங்க. எவ்வளோக்குள்ள அதிகமான பிறவிகள் இருக்கோ அவ்வளோக்குள்ள வந்து பக்குவமா இருப்பாங்க. எவ்வளோக்குள்ள பிறவிகள் கம்மியா இருக்கோ அவ்வளோக்குள்ள பிறவிகளை வந்து அந்த பக்குவம் வந்து கம்மியா இருக்கும். அது உடம்புக்கு வயசு வேற, ஆத்மாவுக்கு வயசு வேற. உடம்புக்கு வயசு வந்து இப்ப இருக்கிற வயசு, இப்ப நம்ம என்னைக்கு பிறந்தோம், பர்த் டேட் என்ன அப்படின்னு வச்சு போடுறோம். பர்த் டேட்டு இந்த வயசு உடம்புக்கு, ஆத்மாவுக்கு வயசு வேற. அந்த ஆத்மாவுக்கு வயசை வந்து பார்க்கும்பொழுது தான் நம்ம வந்து எவ்வளோ சீக்கிரம் முடிஞ்சு ஆன்மா லெவலில் அப்படியே உயர்த்தி இறைவனோட இறைவனை கலக்கிறோன்றது தான் முக்கியம். பட் வாழ்க்கை பிறவில இருந்துக்கிட்டு அதுக்கு போகணும். எஸ். அப்போது பிறவி எடுப்பதற்கு முன்பு கற்கவில்லையா? அதற்கு முன் எங்கே இருந்தோம்? அப்போது பிறவி எடுப்பதற்கு முன்பு கற்கவில்லையா? அதற்கு முன் எங்கே இருந்தோம்? பிறவி எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கற்கலை, பிறவி எடுத்த பிறகுதான் கற்கிறோம். எப்ப பிறவி எடுக்கிறோமோ அப்பதான் கற்க ஆரம்பிக்கிறோம். ஃபர்ஸ்ட் பிறவி இருக்கு இல்லையா, அதை பத்தி பின்னாடி விளக்கமா சொல்றேன். இன்னைக்கே சொன்னா உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடும், கிராஜுவலா சொல்றேன். அதாவது பிறவி எடுப்பதற்கு பிறகுதான் நம்ம கற்க ஆரம்பிக்கிறோம். முதல் பிறவின்னு வச்சுக்கோங்களேன், முதல் பிறவி தான் ஃபர்ஸ்ட் பர்த். இறைவன் கிட்ட இருந்து வரோம், அது ஏன் வரும்னு நான் விளக்கமா சொல்றேன், பின்னாடி சொல்றேன். பட் இறைவன் கிட்ட இருந்து வரோம், இதான் ஃபர்ஸ்ட் பர்த், முதல் பிறவி. இந்த பிறவி எடுக்கணும் இல்லையா, அந்த பிறவி தான் நம்ம கற்க ஆரம்பிக்கிறோம். அந்த பிறவிக்கு முன்னாடி கடவுள்கிட்ட இருக்கும்போது நம்ம கற்றுக்கொள்ளவில்லை, கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியமும் இல்லை, கற்கவும் இல்லை. நம்ம முதல் பிறவி ஃபர்ஸ்ட் பர்த் எடுக்கணும் இல்லையா, அதுதான் நம்ம கற்க ஆரம்பிக்கிறோம். எப்போ? கடைசி பிறவி வரைக்கும், அந்த இறைவனை அடையிறோம் இல்லையா, அந்த இறைவனை அடையிற வரைக்கும் ஃபர்ஸ்ட் பர்த்ல இருந்து கடைசி பர்த் வரைக்கும் நம்ம கத்துக்கிட்டே இருக்கோம். எல்லா பதவிகளையும் கத்துக்கிறோம், எல்லா வாழ்நாட்களையும் கத்துக்கிறோம். எல்லாரும் நினைக்கிற மாதிரி காலேஜோட சரி, யூனிவர்சிட்டியோட சரி இல்லை. எல்லா வாழ்நாட்களிலும் அந்த மறுபிறவுக்கு முன்னாடி இந்த பிறகு நம்ம இறக்குறோம் இல்லையா, இறக்குற அன்னைக்கு கூட, இறக்குறதுக்கு ஒரு 1/2 hour முன்னாடி கூட கத்துக்கிறோம். அதனால அப்போது பிறவி எடுப்பதற்கு முன்பு கற்கவில்லையா? கற்கவில்லை. அதற்கு முன் எங்கே இருந்தோம் அதை நான் சொல்றேன். அதுவே என் ஐயம். ஓகே, சொல்றேன். பிறப்பிற்கு முன் அந்த உயர்நிலையில் தானே இருந்திருக்கும். எஸ், பிறப்பிற்கு முன்பு அந்த உயர்நிலை தான் நம்ம இருக்கிறோம். உண்மைதான், கரெக்ட். பிறப்பிற்கு முன்பு அந்த உயர்நிலையில் தான் இருக்கிறோம். கரெக்ட். Isn't it that we are part of பரபிரம்மம் before that? Yes. நாம பிறக்கிறதுக்கு முன்னாடி பரபிரம்மமா தான் இருக்கிறோம். தட் இஸ் காட் ஸ்டேஜ், இறைவனுடைய ஸ்டேஜ். கரெக்டா நீங்களே கேட்குறீங்க, ஆன்சர் பண்றீங்க. கரெக்ட், வெரி குட். இந்த தெளிவு தான் இருக்கணும், கேள்வி கேட்குறீங்க, ஆன்சர் கரெக்டா சொல்றீங்க. கரெக்ட், அப்சல்யூட்லி கரெக்ட். இஸ் இட் that we are part of பரபிரம்மம் before that? Yes. பரபிரம்மம் தான் இறைவன் தான் பரபிரம்மம், அதான் கடவுள், அதான் தெய்வம்.
சரியா? அதோட தான் நம்ம இருக்கிறோம். நேற்று போட்டிருந்தாங்க இல்லையா, மாண்ட தெய்வம் மாளாத தெய்வம். கான்செப்டே தப்புன்னு நம்ம நேத்து சொன்னோம். கிளாஸ் முடிய டைம் வந்தனால ரொம்ப விளக்கம் சொன்னேன். மாண்ட தெய்வம் மாளாத தெய்வம். தெய்வத்துக்கு மரணமே கிடையாது. அப்புறம் என்ன மாண்ட தெய்வம் மாளாத தெய்வம்? நம்ம அது அறியாமல் இருக்கிறோம். இறந்து போனவங்க தெய்வம், மாண்ட தெய்வம். மாளாத தெய்வம், வாழ்கின்ற தெய்வம், வாழ்கின்ற தெய்வம். எல்லாருமே தெய்வத்துடைய ஒரு பகுதி தான். பட் தெய்வம்ன்றது 100%, நாம அதில் 1% 2%. தெய்வம்ன்றது 100%, நாமளும் 1% 2%. ஸோ அந்த மாண்ட தெய்வம்னு ஒரு கேட்டகரி வச்சுக்கிட்டு மாலா தெய்வம்னு ஒரு கேட்டகரி வச்சுக்கோங்க. இறைவனுக்கு மரணம் கிடையாது, மரணமே கிடையாது. யாருக்கு மரணம் இல்லையோ அவன் தான் இறைவன். யாருக்கு மரணம் இல்லையோ அதுதான். அதான் மரணமில்லா பெருவாழ்வு வேண்டும் அப்படின்னு சொல்லி, மரணமில்லா பெருவாழ்வு வேண்டும். அந்த பெருவாழ்வும் இறைவனை அடைஞ்சிட்டோம்னா அங்க மரணமே கிடையாது, மரணமே இல்லை. சரியா? பரபரம் தான். ஈசனும் முருகனும் பேசின மொழி தமிழ்னு சொல்றாரு அந்த பேச்சாளர். ஈசனும் முருகனும் பேசின மொழி தமிழ் அப்படின்னு சொல்றாரு. ஓகே. ஈசனுக்கும் முருகனுக்கும் நடந்த உரையாடல் தமிழ் நடந்ததுன்னு சொல்றாரு. ஓகே, ரைட். ஆனா தமிழ் மட்டுமே இறைவனுக்கு தெரிஞ்ச மொழி இல்லை. உலகத்தில் இருக்கிற எல்லா மொழியும் அவருக்கு தெரியும். உலகத்தில் இருக்கிற எல்லா மொழியும் அவருக்கு தெரியும். அகத்தியருக்கு சமஸ்கிருதம் கைவந்த கலை. சர்வ சாதாரணமா பேசுவார், எழுதுவார், பாடுவார். அகத்தியர் சமஸ்கிருதம் சர்வ தமிழை எப்படி புலமையோ அதே புலமையும் அவருக்கு சமஸ்கிருதத்துலையும் இருக்கு. எழுதுவார், பாடுவார், பேசுவார், எல்லாமே பண்ணுவார். அவருக்கு வித்தியாசம் கிடையாது. இறைவனுடைய சொரூபம். சித்தர்களின் முதன்மை சீடர், சித்தர்களின் முதன்மை சீடர், இறைவனின் முதன்மை சீடர் அகத்தியர். அவருக்கு சமஸ்கிருதமும் தமிழும் வித்தியாசம் கிடையாது. நம்ம மக்கள் தான் டிபேட் நடத்திட்டு இருக்கிறாங்க, சமஸ்கிருதம் பெருசா தமிழ் பெருசா, தமிழ் ஒஸ்தி சமஸ்கிருதம் மட்டம், சமஸ்கிருதம் ஒஸ்தி தமிழ் மட்டம். அறியாமை, அது அறியாமை காட்டுகிறது. ரெண்டும் ஒண்ணுதான், இரண்டு கண்கள் மாதிரி. ஓகே. உம் அதுதானே யார் என்று புரியவில்லை. எதுக்கு? கடவுள் யாருன்னு புரியல இல்லையா? அந்த அந்த வேர்ட்ஸ்க்கு தானே அந்த ஆன்சர் போட்டிருந்தாங்க. ஒன்றே குலம் ஒருவனே தேவன். நம் குலத்தை காக்கும் இறைவன் ஒருவனே. ஒன்றே குலம் ஒருவனே தேவன், கரெக்ட். திருமூலருடைய திருவாக்கு. நம் குலத்தை காக்கும் இறைவன் ஒருவனே. அதுக்கு ஒரு கமெண்ட், அதுதானே யார் என்று புரியவில்லை. குலத்தை காக்கும் தெய்வம் யாருன்னு புரியல, அப்படிதானே மீனிங்? அந்த மீனிங் தான் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். குலத்தை காக்கும் இறைவன் யாருன்னு தெரியும். நம்ம தான் அது இறைவன் நாம சொல்றோம். அது புரியாத போது இறைவன் வேற நாம வேற, துவைதம். புரியும் போது நாமளே தான் இறைவன். அது பிஹெச்டி லெவல். பிஹெச்டி லெவல். இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் எடுக்கிறீங்க, எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறீங்கன்னு தெரியல. அந்த பிஹெச்டி லெவலுக்கு வரும்போது தெரியும், நாமளே தான் கடவுள், நாமே தான் கடவுள். அடடா, இத்தனை நாள் தெரியாம நம்ம இவ்வளவு பெரிய வேஸ்ட் பண்ணிட்டோமே, நம்ம தான் கடவுள்னு தெரியாம நம்ம இத்தனை நாள் இவ்வளவுலாம் இப்படி வேஸ்ட் பண்ணிட்டோமே அப்ப ஃபீல் பண்ணுங்க. இப்ப போய் பண்ண மாட்டீங்க. இப்ப கோயில் கோயிலா போவீங்க, குளம் குளமா போவீங்க, சர்ச்சா போவீங்க, மாஸ்கா போவீங்க, குருத்வாரா போவீங்க, எங்க வழிபாடோ அங்க போவீங்க. அப்போ தெரியும், பிஹெச்டி முடிக்கும் போது தெரியும், அடடா நம்ம இவ்வளவு நாள் இத்தனை பிறகு வேஸ்ட் பண்ணிட்டுமே, இவ்வளவு முட்டாளா இருந்திருக்குமே, தெரியாது போச்சே அப்படின்னு அப்ப ஃபீல் பண்ணுவீங்க. நாமே தான் இறைவன். அது அத்வைதம். அத்வைதம், துவைதம் இல்ல, அத்வைதம். துவைதத்துல இருந்து அத்வைதத்துக்கு வரும். அப்போ நீயே தான் நான், நானே தான் நீ, சத்வமசி, நீயே அதுவாகிறாய். பகவான் பகவத்கீதை நீயே அதுவாகிறாய். அந்த உணர்வு வரும் எப்ப நீங்க பிஹெச்டி முடிக்கும் போது வரும். இப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் இருக்கும், பிஹெச்டி வரும்போது அதை நீங்களே உணர்வீங்க. அது தெரிந்தால் நீங்களும் இறைவனை தகுதியை வளர்த்துக் கொள்ளவே தக்க பாடம் கொடுக்கப்படுகிறது. எஸ். யார் என்று புரியவில்லை, நீங்க தான் அது. யாரோ தனியா உட்கார்ந்துட்டு நான் தான் இல்லை. அது நம்ம சின்ன குழந்தைக்கு சொல்ற மாதிரி சொல்றோம். சிவன்னா ஓ இப்படி இருப்பார், இப்படியானா இருப்பார், அப்படி ஒரு கற்பனை, அப்படி ஒரு வச்சிருக்கும். இட் இஸ் எ ஃபார்ம் ஆஃப் வைப்ரேஷன், இட் இஸ் எ வைப்ரேஷன், இட் இஸ் எ ஃப்ரீக்வன்சி. சக்தினா இப்படிதான் இருப்பாங்க, அம்மன் இப்படி இருக்கும். இட் இஸ் எ ஃபார்ம், இட் இஸ் எ ஃப்ரீக்வன்சி. அது ஹையர் லெவல்ல போகும்போது புரியும். இப்போ நீங்க அம்மன்னா இப்படி இருப்பாங்க, சிவன்னா இப்படி இருப்பாருன்னு இப்போ வரைக்கும் இருங்க, போக போக ஹை லெவலுக்கு வந்துடும். அதை தெரிந்தால் நீங்களும் இறைவனே, கரெக்ட்.
ம். காஞ்சி மகாபெரியின் உபதேசம். ஒரு மகானே அறியாமையில் உபதேசித்துள்ளார். ஒரு மகானே அறியாமையில் உபதேசித்துள்ளார். இது பத்தி என்ன சொல்றது? ஒரு கர்மா தான் அப்படின்றது ஒரு 2 எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். 10 நிமிஷம் தான் இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் சொல்ல பார்ப்போம். முடிந்தா ஒண்ணா சொல்லுவோம். காஞ்சி மகாபெரியின் உபதேசம். குலதெய்வத்தை ஆண்டுக்கு 2 முறையா தரிசனம் செய். குலதெய்வம் கோயிலில் விளக்கேற்று, உன் கஷ்டம் தீரும். முதல் முடிக்காணிக்கு குலதெய்வத்துக்கு கொடு. உன் முன்னோரை காப்பாற்றிய குலதெய்வம் உன்னையும் காக்கும். ஓம் ஸ்ரீ மகாபெரியவர் சரணம். ஒரு மகானே அறியாமல் உபதேசித்துள்ளார். ரைட், ஓகே. இத வந்து அதுக்கு ஏதோ ரெஃபரன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. வெப்சைட்டா வெப்சைட்டு ஏதோ கொடுத்துருக்காங்க. வெப்சைட்டு அந்த ரெஃபரன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. காஞ்சி மகா பெரியவா .orgன்னு ஏதோ பெரியவர் சரணம், காஞ்சி மகா பெரியவர் சரணம் .orgன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு வெப்சைட்டை கொடுத்துருக்காங்க. அது போய் பாருங்க அப்படின்னாங்க. இப்போ என்ன சொல்லலாம்னா, காஞ்சி மகா பெரியவர் வந்து இன்டர்நேஷனல் விவிஐபி, இன்டர்நேஷனல் லெவல் விஐவிஐபி, பெரிய மகான். அவரு சொன்னதை வந்து அது தப்புன்னு சொல்ற அளவுக்கு நான் பெரிய ஆள் கிடையாது. அவரை கம்பேர் பண்ணும்போது நான் எந்த விதத்துலையும் அவரோட நான் பெரிய ஆள் கிடையாது. எல்லா விதத்துலையும் நான் சின்ன பையன் தான், எல்லா விதத்துலையும் சின்னவன் தான். பட் அவர் சொன்ன கருத்து வந்து தப்பா சொல்லியிருக்காருன்னு நம்ம சொல்ல முடியாது. இறைவன் சில காரணங்களுக்காக அப்படி சொல்ல வச்சிருக்கிறார். இது வந்து ஒரு மகானே அறியாமல் உபதேசித்துள்ளார் அப்படின்னு ஒரு சகோதரர் ஜிஆர் போட்டிருக்காரு. ஒரு மகானே அறியாமல் உபதேசித்துள்ளார்னு போட்டிருக்காரு. அது சரின்னு சொல்ல முடியாது. நம்ம ஒரு வேகங்களை பார்க்க அறியாமை அவருக்கு தெரியும். அது தெரிஞ்சு ஏன் சொல்றாருன்னு கர்மா எப்படி வருதுன்னு சொல்றேன். இது வந்து ஒரு மகானே அறியாமல் உபதேசித்துள்ளார்னு நம்ம நம்ம ஒரு வெளிப்புற கண்ணோட்டத்தோடு நம்ம பார்க்குறோம். பட் அது உள்ள டீப்பா பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அவர் அறியாமையில் உபதேசிக்கல. அது ஒரு காரணத்துக்காக இறைவனால் அப்படி சொல்ல வைக்கப்படுகிறார்ன்றது தான் உண்மை. அது உதாரணத்துக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இன்னொரு எக்ஸாம்பிள் முடிஞ்சா இன்னைக்கு சொல்லுவோம், நான் நாளைக்கு மறுநாள் டைம் ஆகி போச்சு, நாளைக்கு சொல்லுவோம். ஒரு முறை என்னுடைய குரு வந்து காஞ்சிபுரத்துக்கு கூட்டு போயிருந்தார், மடத்துக்கு கூட்டு போயிருந்தார். என்னுடைய குரு வந்து பிராமின், அவர் பிராமின் டாக்டர். அவர் என்னுடைய குரு காஞ்சி மடத்துக்கு கூட்டு போயிருந்தார். வாங்க போகலாம் அப்படின்ட்டு. நான் வந்து என்னுடைய குரு சொன்னா எந்த மறுபேச்சே இல்லை. சரி, ஓகே, சரிங்க வரேன்ட்டு போயிட்டேன். அப்போ வந்து இப்போ விஜயேந்தர் இருக்காரு, அதுக்கு முன்னாடி ஜெயேந்தர் இருந்தாரு, அதுக்கு முன்னாடி வந்து சந்திரசேகரேந்திர சுவாமி இருந்தார். அதான் மகா பெரியவான்னு சொல்லுவாங்க. அவர் இருந்தார். அவர் இருந்த டைம், அவர் இவரோட இருந்த டைம், இவங்க இல்லை, அவங்க இருந்த டைம். அப்போ போனோம், கூட்டம், காஞ்சிபுரம் மடத்துக்குள்ள போறோம். இவர் என்ன கூப்பிட்டு போறாரு. உள்ள கூப்பிட்டு போனோடனே ஒரு இடத்துல அங்கே உட்காந்துட்டு அங்க எல்லாம் வராங்க, எல்லாரும் வராங்க. அவரை பிளஸ் பண்ணி அவர்கிட்ட பிளஸ்ஸிங் வாங்கிட்டு போறாங்க. அவங்க பிரச்சனை சொல்றாங்க. எல்லாருக்கும் ஒரு ஒரு கைட் கொடுக்குறாரு. இப்படி இப்படி ஒரு அட்வைஸ் பண்றாரு. கேட்டு எல்லாரும் போறாங்க. காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போறாங்க. அப்படி போகும்போது அவர் ஒரு ஐயர் தான், பிராமின் தான். அங்கே பெரும்பாலும் பிராமின்ஸ் தான் நிறைய போவாங்க. அதர் பீப்புள் கொஞ்சமா போவாங்க, பட் பிராமின்ஸ் நிறைய பேர் போவாங்க. அதில் ஒருத்தர் சொல்றாரு, ஐயா வந்து எனக்கு 4 பெண் குழந்தைகள் இருக்காங்க. 4 பெண் குழந்தைகள் இருக்காங்க. 4 பேரும் கல்யாண வயசுல இருக்காங்க. எனக்கு வசதி ரொம்ப கம்மியா இருக்கு. எனக்கு வீட்டு வாடகையே கொடுக்க முடியல. ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன். எனக்கு ஜீவனமே ரொம்ப கஷ்டமா இருக்கு. கஷ்ட ஜீவனம்ன்ற வேர்டை யூஸ் பண்ணாரு. நான் கஷ்ட ஜீவனத்துல இருக்கேன், ரொம்ப கஷ்டமா இருக்கேன். 4 பொண்ணுங்களையும் கரையேற்றணுமே, என்ன ஐயா பண்றதுன்னு கேட்கிறார். சந்திரசேகரேந்திர சுவாமிகள் மகா பெரியவர்கிட்ட கேட்கிறார். நானும் என்னோட குருவும் அப்படி தூரமா இருக்கும். எல்லாரும் வராங்க, ஒண்ணு சொல்றாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்காக இந்த விஷயத்த சொல்றேன். அப்போ அவர் சொல்றாரு, எல்லாம் கர்மாப்பா, எல்லாம் கர்மாப்பா, கர்மா தான், என்ன பண்றது, பூர்வ ஜென்மத்தினுடைய கர்மா. அவங்க வந்து உங்களுக்கு பிள்ளைகளா பிறந்திருக்கிறாங்க, அவங்களெல்லாம் கரையாற்ற தான் வேணும். என்ன பண்றது, எல்லாமே கர்மா தானப்பா, அனுபவித்தானே தீர்க்கணும்னு சொன்னார். அனுபவிச்சுதான் தீர்க்கணும்ப்பா, அனுபவிச்சுதான் தீர்க்கணும் அப்படின்னு சொன்னார். அவ்வளவுதான் டைம். அப்புறம் அதுக்கு மேல அவர் ஒண்ணு சொல்ல, அதோட கட் பண்ணிட்டார். அப்புறம் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வெளியே வந்துட்டார். அவ்வளவுதான். அப்போ என்னுடைய குரு கேட்கிறாரு, இளங்கோ, இப்போ ஒரு மகா பிரிவுகிட்ட அவர் போனாரு. இவர் வந்து, நான் இப்போ மாதிரி கஷ்ட ஜீவனத்தில் இருக்கேன், கஷ்டத்தில் இருக்கேன், 4 பொண்ணுங்க இருக்கு, கரையேற்றணும், எனக்கு வழி இல்லை, கஷ்ட ஜீவனமா இருக்கேன், இதுக்கு என்ன பண்றதுன்னு சொல்லி கேட்கிறாரு. அவர் வந்து எல்லாமே கர்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்கன்னு சொல்லி கேட்டாரு. ஆமாங்க ஐயா, கர்மா தான், கர்மா அவர் சொல்லி இருக்கிறாரு. ரைட், ஓகே, சரி, ஓகே, கர்மால இருக்கிறான்.
இப்ப கர்மால இருந்து அவன் அவன் கர்மால தான் இருக்கிறான், அவன் கர்மால கஷ்டப்படுறான் அப்படின்னு சொல்றதுக்கு இந்த குரு எதுக்கு வேணும்னாரு. அவர் கர்மால தான் இருக்கிறாரு, கர்மால தான் கஷ்டப்படுறாரு, கர்மா தான் காரணம் அப்படின்னு சொல்றதுக்கு இந்த காஞ்சி மடாதிபதி தேவையா? அது சொல்றதுதான் இவரா? அவர் சொல்லனாலும் கர்மா தானே. அப்போ எதுக்கு இவர் இருக்கிறாரு அப்படின்னு என்ன கேட்கிறார் கேள்வி. என்ன கேட்கிறார் கேள்வி. இது என்ன அவரே என்ன கூட்டு வந்து இவரே என்ன கேள்வி கேட்கிறாரு, இது என்ன சொல்லணும்னு நினைக்கிறாரு அப்படின்னு எனக்கு ஒரு யோசனை. இவர் குறை சொல்லணும்னு சொல்றாரா, இல்ல இது என்ன சொல்லணும்னு எனக்கு டக்குன்னு ஒரு பிளாஷ் கேட்கிறாரு. என்ன நீங்க என்ன சொல்றீங்க அதை பற்றி? கர்மாவை பத்தி சொல்றதுக்கு இவர் யாரு? கர்மால கஷ்டப்படுறோம்னு சொல்றதுக்கு அப்ப இவர் எதுக்கு உட்காந்துக்கணும்? அப்ப இவர் பாக்குறதுக்கு அவங்க எதுக்கு வராங்க? கேட்கிற கேள்வி என்னன்னா, இவர் எதுக்கு மடத்துல மடாதிபதினு உட்காந்துக்கணும்? அவர் எதுக்கு வந்து காலில் விழுந்து எனக்கு கஷ்டம்னு சொல்லி கேட்கணும்? இவர் ஆமாப்பா கஷ்டம்பா கர்மாப்பா அப்படின்னு சொல்றதுக்கு இவர் எதுக்கு? அவருக்கு இங்க என்ன வேலை அப்படின்றாரு. அப்ப என்ன சொல்றாரு? அது தப்பு, மடாதிபதி சொன்னது தப்புன்னு சொல்ல வர்றாரு. அதை சொல்றதுக்கு நீங்க நாம தேவையில்லை. கர்மா தான் இல்லைன்னா அவங்க கர்மான்னு தெரிஞ்சாலும் கஷ்டப்பட தான் போறான். அப்ப கர்மா வந்து வெளியே வரத்துக்கு வழி சொல்ல வேண்டியதான் அவருடைய வேலை. கர்மாவிலிருந்து வெளியே வர்றதுக்கு வழி சொல்லி அந்த 4 பொண்ணும் கல்யாணம் பண்ணுறதுக்கு உண்டான வழியை செய்ய வேண்டியதுதான் அவருடைய வேலை. ஆனா அவர் சொல்ல கர்மா தான்ப்பா அனுபவிக்கணுமான்னு சொல்லிட்டாரு. இது சரியில்லையே என்ற மாதிரி சொன்னார். ஆமாங்க ஐயா, அது கரெக்டு தான், அதை அப்படி சொல்லக்கூடாது, வழி காட்டணும். இப்ப அவர் காட்டல, இப்ப என்ன பண்ணுவீங்க நீங்க? நீங்க என்ன செய்வீங்க? அப்போ ஒரு நிமிஷம் அப்படியே யோசனை பண்ணி என்ன பண்ணலாம் அப்படியே திங்க் பண்ணி, சரி நம்ம ஜெம் மெடிசன் கொடுக்கலாம் இவங்களுக்கு அப்படின்னு. கரெக்ட், அதை செய்யுங்கன்னார். ஜெம் மெடிசன் கொடுக்கலாம் இவங்களுக்கு அப்படின்னு. ஓகே ரைட், அதை செய்யுங்கன்னார். அப்புறம் என்ன பண்ணார், அவரே போயிட்டு அவரை தனியா கூட்டிட்டு வந்து எங்க பக்கத்துல உட்கார வச்சு, இப்போ அவர் சொல்லிட்டாரு, இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க? அவள் புலம்ப, நான் வந்தேன் ஏதாவது வழிகாட்டுவார்னு சொன்னேன், அவர் ஒன்றும் பண்ணல அப்படின்னா. இது உண்மையே நடந்த நிகழ்ச்சி, உண்மையே நடந்த நிகழ்ச்சி இது. அவர் என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னாரு. அப்ப சொன்னாரு, இந்த தம்பி ஒரு மருந்து கொடுப்பாரு, சில பரிகாரம் சொல்லுவாரு, இந்த இந்த தம்பி சொல்ற மாதிரி அந்த பரிகாரத்தை பண்ணுங்க. இந்த மருந்தை காலையில வந்து காலைல 7 மணி டூத் பிரஷ் பண்ணிட்டு இந்த அவர் மாத்திரை மாதிரி கொடுப்பாரு, அந்த 2 மாத்திரை வாயில போட்டுட்டு நீங்க சாப்பிடுங்க. முடிஞ்சா உங்க வீட்லயும் சாப்பிட சொல்லி சொல்லுங்க, பொண்ணுங்களாம் கல்யாணம் நல்லபடியா நடக்கும்னாரு. அது எப்படி அப்படின்னாரு. அது எப்படி நடக்கும், அது எப்படி முடியும்? இப்ப நீங்க என்ன பண்ண, மகான் கிட்ட போனீங்க, பெரியவர்கிட்ட போனீங்க, ஆசீர்வாதம் வாங்கினீங்க, கர்மா தான்ப்பா கட்டுப்படணும்னு சொல்லிட்டாரு, வந்துட்டீங்க. அவர்கிட்ட போய் நீங்க கேட்டீங்களா கேள்வி? அங்க ஒண்ணு கேள்வி கேட்குறீங்க, என்கிட்ட மட்டும் கேட்குறீங்க, அது எப்படின்னு கேட்குறீங்க, இது அவர்கிட்ட கேட்க வேண்டியதானே அப்படின்னாரு. அவர் ஒரு மாதிரி ஆயிட்டாரு. நீங்க அவர்கிட்ட கேட்க வேண்டியதானே, ஏன் கர்மானா அப்ப அப்ப நீங்க என்ன பண்ணீங்க எனக்கு அங்க கேட்க வேண்டியதானே, நீங்க அங்க கேட்காது இங்க வந்து என்கிட்ட கேட்குறீங்க அப்படின்னாரு. அப்புறம் அவர் ஒரு மாதிரி ஆயிட்டாரு. அப்புறம் அப்புறம் நான் சொன்னேன் குறுக்க நுழைஞ்சேன், இல்லை அப்படி இல்லை, அவர் சரி பரவாயில்ல விடுங்க, அது கர்மா போக்கணும்னா அது கர்மா போக்குறதுக்கு சில வழிகள் இருக்கு, அந்த வழிகள் நாங்கள் சொல்றோம், அந்த மாதிரி நீங்க செய்யுங்க அப்படின்னு. சரி சார், நான் வரேன் சார், பண்றேன் சார். சரி ஓகே, அப்போ நம்ம டி நகரில் தான் கிளினிக், ரங்கநாத் ஸ்ட்ரீட்ல. சார் அட்ரஸ் கொடுத்துட்டு இந்த வாங்க அப்படின்னு சொன்னோம். அப்புறம் வந்தார். அதுக்கு பிறகு குருனாலும் வந்துட்டோம், பட் அதுக்கு பிறகு ஒரு நாள் வந்தார். வந்த பிறகு குரு சொன்ன மாதிரி அவருக்கு அந்த ஜெம் மெடிசன் நாம இப்போ வந்து கர்மா கிளினிக் மெடிசன் நாம இப்போ சொல்றோம், அப்போ ஜெம் மெடிசன் சொல்லுவோம். அது ஜெம் மெடிசன், அந்த கர்மா கிளினிக் மெடிசன் என்ன பரிகாரம்லாம் பண்ணணும்னு சொல்லி அவர்கிட்ட அந்த மருந்தை கொடுத்து அனுப்பிச்சி விட்டு, நீங்க ஒரு 2 மாசத்துக்கு ஒரு தடவை 3 மாசத்துக்கு ஒரு தடவை எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க எப்படி அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டோம். அப்புறம் அதே மாதிரி போனாரு, சொன்ன சில பரிகாரங்களை பண்ணாரு. அவரால் என்ன முடியுமோ, அவர் ஏன்னா ஏற்கனவே கஷ்ட ஜீவனத்தில் இருக்காரு. நான் திருப்பதிலும் சொல்லியிருக்கேன், எந்த மாதிரி கஷ்டமான சூழ்நிலை இருந்தாலும் தர்மம் செய்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். பிச்சைக்காரராக இருந்தாலும் தர்மம் செய்வதற்கான வாய்ப்பு இருக்கும். அந்த தர்மத்தை செய்ய சொன்னோம், அவரால் முடிஞ்ச தர்மத்தை செய்ய சொன்னோம், சில பரிகாரங்களை செய்ய சொன்னோம். இந்த கர்மா கிளினிக் மெடிசனை கொடுத்து அனுப்பிச்சிட்டோம், இதை சாப்பிடுங்க, நீங்க சாப்பிடுங்க, வாய்ப்புக்கு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி 2 பேருமே கொடுத்து அனுப்பிச்சிட்டோம். அந்த பெண்களையும் சாப்பிட சொல்லி சொல்லுங்கன்னு சொல்லி கொடுத்து அனுப்பிச்சிட்டோம். சரி பரவாயில்ல, எதுவும் சொல்றாங்களே சாப்பிட்டாங்க. அடுத்த ஒரு 3 மாசத்துல நல்ல மேரேஜ் அலையன்ஸ் ஆச்சு, கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. கட்ட ஜீவனம் தான், ஆனா அந்த சில சூழ்நிலைகள்லாம் மாறி கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. அடுத்த 3 மாசத்துல இன்னொரு பொண்ணு, அடுத்த 3 மாசம் இன்னொரு பொண்ணு, அடுத்த 3 மாசம் இன்னொரு பொண்ணு, 1 இயர்ல 4 பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ணி முடிச்சு கொடுத்து நல்லபடியா முடிச்சு கொடுத்தாரு. மிராக்கிள், மிராக்கிள். கல்யாணத்துக்கு வந்து கூப்பிட்டாரு, நம்மளால போக முடியல, பிளஸ்ஸிங் மட்டும் நம்ம கொடுத்தோம். கல்யாணத்துக்கு கூப்பிட்டாரு, ஒரு கல்யாணத்துக்கு கூப்பிட்டாரு, பிளஸ்ஸிங் மட்டும் கொடுத்தோம். அப்போ 4 பெண்களுடைய கல்யாணத்துக்கும் எனக்கு முடியலன்னு சொல்லிட்டாரு. அங்கே நம்ம சொல்யூஷன் கொடுத்து பண்ணோம். இப்போ இது என்ன இங்க நம்ம சொல்ல வரோம் அப்படின்னா, காஞ்சி மகா பெரியவர் வந்து தப்பா சொல்லிட்டாருன்னு கிடையாது. இங்க கர்மா தான் டிட்டர்மைன் பண்ணுதுன்றத விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இப்போ அந்த கர்மா தான் டிட்டர்மைன் பண்ணி அவங்க போறாங்க, மகா பெரியவர்கிட்ட அவங்க கேட்குறாங்க,
அந்த மகா பெரியவர்கிட்ட அவரை வர வச்சு கேட்க வைக்குது. அந்த நேரம் என்னையும் குருவையும் ஏதோ வகையில இறைவன் தான் கொண்டு போய் உட்கார வைக்கிறார். என்னையும் குருவையும் கொண்டு போய் அங்க உட்கார வைக்கிறார். நாங்க வேற ஒரு மீட்டிங்காக வந்தோம். அந்த மீட்டிங்காக அவரு என்னை அங்கே கூட்டிட்டு போயிட்டு உட்கார வைக்கிறார். வேற விஷயமா போகணும். அப்படியே மடத்துக்கு போலாம் வாங்கன்னு கூப்பிடுறாரு. கூப்பிட்டு அங்க பாருங்க, குறிப்பிட்ட நாள்ல குறிப்பிட்ட நேரத்துல இந்த பெண்களுக்கு கல்யாணம் பண்ண வேண்டிய அவர் வராரு. அந்த நேரத்துக்கு எங்களை கொண்டு போய் அங்க உட்கார வைக்குது. அங்க உட்கார வச்சு அவர் பேசுறாரு. அவர் முடியாதப்பா, நீ கர்மா கட்டுப்பட்டு தான் ஆகணும்னு சொல்றாரு. அதை என்னுடைய குரு கேட்டு இருக்கிற ரெக்கார்டு என்ன பண்ண முடியும், என்ன நீ பண்ணுங்கன்னு எனக்கு எனக்கு ஒரு உத்தரவு போடுறாரு. அதை நான் எக்ஸிக்யூட் பண்ணி கொடுத்து கல்யாணம் நடக்குது. அப்போ இந்த கர்மா தான் இங்க வேலை செய்யுதுன்னு சொல்ல வரேன் நான். காஞ்சி மகா பெரியவர் வாயில அப்படி ஒண்ணு வர வைக்குது. அப்படி அது வர வச்சதுனாலதான் நாம அதை கொடுக்குறோம். அதை நல்லபடியா 4 பேருக்கு ஆச்சு. அதை நம்ம இப்பயும் கொடுக்குறோம். பெண் குழந்தைகள் இருக்கு, கல்யாணம் பண்றதுக்கான வசதி சூழ்நிலை இல்லை, வரன் அமையல, வரதட்சணை கொடுக்க வசதி இல்லை அப்படின்றவங்களுக்கு இப்போ கூட கொடுக்குறோம். நாம அந்த மருந்தை கொடுக்குறோம், அந்த பரிகாரங்களை சொல்றோம். அவங்க எப்பேற்பட்ட கஷ்டமான சூழ்நிலை இருந்தாலும் அந்த அவங்களுடைய பெண்களுக்கு நல்ல முறையில நல்ல வரனா பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுப்பார்கள். அந்த கர்மா கிளீனிங் மெடிசன் இப்ப கூட கொடுக்குறோம். அப்ப இறைவன் நீங்க வறுமையில இருங்க, நீங்க பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ண முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருங்க, மாப்பிள்ளை தேட முடியாம இருங்க, வரதட்சணை கொடுக்க முடியாம இருங்கன்னு இறைவனுடைய நோக்கம் கிடையாது. நம்முடைய அறியாமையினால நம்ம இறைவனை சரியா பயன்படுத்திக்காதுன்னா நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். ஸோ இறைவன் எல்லா வழியும் கொடுக்குறாரு. அதனால கல்யாண வயசுல பொண்ணுங்க இருக்காங்க, கல்யாணம் ஆகல, கல்யாணம் நடக்க மாட்டேங்குது, வரன் கூடி வர மாட்டேங்குதுன்னு நீங்க புலம்ப வேண்டாம். அதுக்குள்ள முறைகள் சரியா இறைவன் கொடுக்குறாரு. அதை கரெக்டா பிடிச்சி பண்ணீங்கன்னா சந்தோஷமாக நீங்க கல்யாணத்தை பண்ணுவீங்க உங்க மகள்களுக்கு. சரியா? இப்போ காஞ்சி மகா பெரியவர் சொன்னது தப்புன்னு கிடையாது, அவர் தெரிஞ்சதை அவர் சொல்றாரு, அவ்வளவுதான். இங்கே கர்மா அனுபவிக்க வேண்டியதுதான், அதை மாற்ற முடியாதுன்னு மாதிரி அவர் சொல்லி அதோட முடிச்சுக்கிறார். அந்த நேரத்துல போய் என்னையும் என்னுடைய குருவையும் வச்சு ஒரு குருவினுடைய கடமை கர்மாதான் சொல்றது கர்மா கிடையாது, அல்லது வெளியே வரத்துக்கு வழிகள் தான் சொல்லணும். நாம அதை தான் சொல்லுவோம். சில பேருக்கு கர்மா செய்ய முடியாது, நானே சொல்லியிருக்கேன், சில பேருக்கு சொல்லியிருக்கேன். ஏன் சொல்லியிருக்கேன்னா அவங்க இன்னும் பல ஜென்மங்களுக்கு இப்படி இருக்கணும்ன்ற ஒரு விதி இருக்கு, அதனால அவங்களுக்கு ரெமெடி சொல்லலை. இந்த காஞ்சி மகா பெரியவர் சொன்னதை நானும் சில பேருக்கு செய்யறேன், இல்லைன்னு சொல்ல முடியாது. காஞ்சி மகா பெரியவர் என்ன சொன்னாரோ சொல்லி விட்டாரோ அதே மாதிரி நானும் விட்டுறேன். ஆனா காஞ்சி மகா பெரியவர் விட்டுட்டாரு, ஆனா சோர்சஸ் இருக்கு. பட் அந்த சோர்சஸை இறைவன் மூலம் காட்டி லிங்க் பண்ணி விடுறாரு. அப்போ நாம சில பேருக்கு சொல்றோம், அது மாதிரி சொல்லும்போது இல்லைம்மா இது இப்படிதான் இருக்கும், நீங்க ஒன்றும் முயற்சி எல்லாம் பண்ணாதீங்க. ஒரு சகோதரி ஒரு 3 months பேக் ஒருத்தர் வந்தாங்க, அப்பாயின்மெண்ட் 2 months கழிச்சு கொடுத்தா வந்தாங்க. அவங்க மேரேஜுக்கு பத்தி கேட்டாங்க. இந்த லைஃப்ல உங்களுக்கு மேரேஜுக்கான வாய்ப்புகள் இல்லைம்மா, நீங்க அதுக்காக ட்ரை பண்ணாதீங்க, இந்த அலையன்ஸ் எல்லாம் அந்த அலையன்ஸும் இல்லை, உங்களுக்கு இந்த லைஃப்ல மேரேஜ் செட் ஆகாது, மேரேஜ் லைஃப் இல்லை, நீங்க இன்னும் 3 பிறவிகள் எடுத்து 4ஆவது பிறகு தான் உங்க மேரேஜ் ஆகும், இதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டோம். அப்போ இந்த கேஸ்ல இப்ப நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம், ஏன் சார் அப்ப நீங்க கர்மாவை மாத்த முடியாதா? மாத்தலாமே, ஏன் அப்படி சொன்னீங்க அப்படின்னா, அவங்க டெரிவ் பண்ணி கொண்டு வந்துச்சுக்கிற கர்மா அவ்வளவு கர்மா இருக்கு. அவங்க அவ்வளவு கர்மா கொண்டு வந்தால இந்த லைஃப்ல மட்டுமே அது முடியறது இல்லை, இன்னும் பாக்கி நிறைய இருக்கு. இன்னும் 3 ஜென்மம் கழிச்சு 4ஆவது ஜென்மம் தான் உங்களுக்கு மேரேஜ் ஆகும். அப்படியே மேரேஜ் பண்ணாலும் வேஸ்டா தான் போகும். கல்யாணம் பண்ண பெருமை தானே ஒழிய, கல்யாணம் பண்ணி பிரம்மச்சாரின்னு வாங்க இல்லையா, கல்யாணம் பண்ணி பிரம்மச்சாரி அந்த மாதிரி கல்யாணம் பண்ணியும் அவங்க அந்த பெண்மணிக்கு அது கல்யாண வாழ்க்கை மாதிரி இருக்காது, அது அப்படிதான் இருக்கணும். அந்த மாதிரி கடுமையா வாங்கியிருக்கணும். அப்போ பரிகாரம் அவங்க செய்வாங்கன்னா அவங்க செய்ய மாட்டாங்கன்றதுனாலதான் நம்ம சொல்லலை. அவங்க பரிகாரம் செய்வாங்க, அதுக்கு உண்டான மன்னிப்பு கேட்டு அதுக்கு உண்டான முறையா அதுக்கு என்ன பரிகாரங்களோ அவங்க செய்வாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பு நமக்கே தெரியும். அப்படின்ற மாதிரி அமைப்பு இருந்தா அதை நம்ம சொல்லலாம். 2nd கிரேட்ல இருந்தா சொல்லலாம், 1st கிரேடு சொன்னா பிடிச்சிக்குவாங்க. இந்த 4th கிரேட்ல இருக்கிறவங்களுக்கு எவ்வளவு சொன்னாலும் புரியாது, சொன்னா நமக்கு டைம் வேஸ்ட், எனர்ஜி வேஸ்ட். அவங்க ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அவங்க ஃபாலோ பண்ண அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸும் விட மாட்டாங்க. அப்படியே அவங்க ஃபாலோ பண்ணி ஃபேமிலி மெம்பர்ஸும் ஃபாலோ பண்ணாலும் அவங்க சுத்தி இருக்கிறவங்க யாராவது வெல் விஷர்ஸ் அதை ஏதாவது கிராஸ் பண்ணி விட்டுருவாங்க, அது வேஸ்ட். ஆனா அது விட்டுரும். அந்த மாதிரி அவங்க செய்ய மாட்டாங்கன்ற காரணத்துக்காக தான் நம்ம விடுறோமோ ஒழிய நம்ம சைடுல அது மெசேஜ் கன்வே பண்ண விடுறது, அந்த மாதிரி கேஸ் சொல்றோம். ஸோ மகா பெரியர் அறியாமை இல்லாம சொல்றாருன்னு நம்ம சொல்ல முடியாது. இறைவன் அவரை அதோட நினைக்கங்க, அதுக்கு மேலே சொதுக்க வேண்டாம்னு சொல்லிட்டு இன்ட்யூஷனாக அதை அதோட ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அதனால தான் அவர் அவர் சொல்றாரு.
சொன்னா அறியாமே சொல்றாரு அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்க வேண்டாம். அந்த கர்மாவை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு ஒரு ஒரு தூண்டுதலாக வழிகாட்டுதலாக அவர் இருக்கிறான்னு நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? ஓகே. ஒரு ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன் சகோதரர் ஜிஆர் அவர்களுக்கு, ரமணி சந்திரன் அவர்களுக்கு நினைக்கிறேன். பார்த்துக்கோ. அடுத்து இன்னொரு உதாரணம், ஒரு 10 நிமிஷம் நாள் முடிச்சிடலான்னு பார்க்குறேன். வேதாத்திரி மகரிஷி பெரிய மகான். அவரை கம்பேர் பண்ணும்போது நான் அவரோட ரொம்ப சின்ன பையன் தான், சின்னவன் தான். பெரிய மகான், அவரை பற்றி நாம் ஒன்றும் சொல்ல முடியாது. பெரிய மகான் மகரிஷின்னு சொல்றாங்க. மகரிஷி வேதாத்திரி மகரிஷி இன்டர்நேஷனல் லெவலில் விவிஐபி உலக நிறுவனத்தில், தட் இஸ் ஐக்கிய நாடுகள் சபையிலலாம் போய் பேசியிருக்காரு. உலக சமாதானத்தை பற்றி பேசியிருக்காரு. உலகத்தில் போரே வேண்டாம், மிலிட்ரிஸே வேண்டாம்லாம் பேசியிருக்காரு. ஐக்கிய நாடுகள் சபையில போய் பேசுறது சாதாரணமான விஷயம் இல்லை, போய் பேசியிருக்கிறாரு. பெரிய மகான் தான், தவறு கிடையாது. அவரை நான் கிரிட்டிசைஸ் பண்ணவோ அவர் நான் ஓவர்டேக் பண்ணவோ இல்லை. தயவுசெய்து அந்த அவருடைய வாழ்க்கை வளமுடன் சிஸ்டத்தில் இருக்கிற அந்த நபர்கள், அந்த அன்பர்கள் யாரும் என் மேலே கோச்சிக்க வேண்டாம், வருத்தப்பட வேண்டாம். உண்மைய விஷயத்த சொல்றோம். அவர் சொன்னது எல்லாமே கரெக்ட், அவரும் எதுவும் தப்பு கிடையாது. ஆனா கர்மா இங்க எங்க வேலை செய்யுதுன்னு சொல்ல வரேன் நான். அவர்கிட்ட அந்த பயிற்சி எடுத்த ஒரு ஆசிரியர், அவர் ஆசிரியர் லெவலில் இருக்கிறவர், சாதாரண லெவல் கிடையாது. அதில் நிறைய பிரிவுகள் இருக்கு இல்லையா, ஸ்டூடெண்ட்ஸு, அந்த கிரேட் 1 கிரேட் 2 அது மாதிரி ஆசிரியர்கள் மேலே இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஆசிரியர் அவர், ஹை லெவல் ஆசிரியர். அந்த பயிற்சியை எளிய முறை காய்கல்ப பயிற்சி சொல்லிக்கக்கூடிய ஆசிரியர் அவர். நான் சொல்றது 27 இயர்ஸ் பேக், இப்போ இல்லை, 27 இயர்ஸ் பேக், 1998. அவர் ஆசிரியர். அவர் ஒரு நாள் ஏதோ ஒரு வகையில வரார், நான் சொல்றேன் பின்னாடி சொல்றேன். ஏதோ ஒரு வகையில வரார். என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா, அவருக்கு தலைவலி வரும், எப்பனாலும் தலைவலி வரும், எப்பனாலும் தலைவலி வரும், வந்தா சீக்கிரத்துல போகாது. தலைவலி வரும். அந்த தலைவலி எந்த விதத்திலையும் போகாது. இது எப்போ ஆரம்பிச்சது அப்படின்னு சொன்னா, இந்த வேதாத்திரி மகரிஷியுடைய அந்த எளிய முறை காய்கல்ப குண்டலினி பயிற்சி ஃபாலோ பண்ண பிறகு வந்தது. இந்த பயிற்சி பண்ண பிறகு வந்தது. அப்புறம் அதுக்கு பிறகு இந்த வடி வந்தது. இவரை மாதிரி எத்தனையோ பேர் அந்த கிளாஸ்ல அட்டன் பண்ணிக்கிறாங்க, எல்லாரும் செய்யறாங்க. அவங்களுக்கு பிரச்சனை இருக்கு, இல்லாம இருக்கு. ஆனா இவருக்கு மட்டும் அந்த பிரச்சனை போவே இல்லை. எங்கெங்கயோ பாக்குறாரு, என்ன பண்ணி பாக்குறாரு, இவருக்கு மேல இருக்கிறவங்ககிட்ட எல்லாத்தையும் கேட்கிறாரு, இவர் கீழே இருக்கிறவங்ககிட்ட கேட்கிறாரு, சக ஆசிரியர்கள்ட்ட கேட்கிறாரு, எங்கே போயும் ஒர்க் அவுட் ஆகல, தலைவலியே தீரல. அப்புறம் அப்ப மகரிஷி ஐயா இருக்காங்க, ஆடியாறு போயிருக்காரு. ஆடியாறுல போயிட்டு மகரிஷி ஐயா இருக்கும்போது அவர்கிட்டயே போய் சொல்லியிருக்கிறார், இந்த மாதிரி விஷயம், நான் இந்த மாதிரி அமைப்பில் இருக்கேன். சென்னை நங்கநல்லூர் அவர். நான் இந்த மாதிரி அமைப்பில் இருக்கேன், இந்த மாதிரி ஆசிரியராக இருக்கேன், நான் நிறைய பேருக்கு தீட்சை கொடுத்துருக்கேன், நான் நிறைய பேருக்கு பயிற்சி கொடுத்துருக்கேன், ஆனால் எனக்கு இந்த பிரச்சனைக்கு எங்கேயுமே போகலை அப்படின்னு சொல்லிட்டு, சாந்தி தவங்கள்லாம் கரெக்டாக பண்ணுறீங்களான்னு கேட்டாராம். அதெல்லாம் கரெக்டாக பண்ணுறேன், எந்த முறையும் தவறு இல்லை, நான் கரெக்டாக தான் பண்ணுறேன், சாந்தி தவங்கள்லாம் கூட கரெக்டாக டெய்லி கரெக்டாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அவரும் அங்கே கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் அங்கே தங்க வச்சு, மகரிஷி அவர்கள் 15 நாள் அங்கே தங்க வச்சு அவரும் அதை இறக்கி இருக்கிறார், குண்டனை இறக்கி இருக்கிறாரு. இறங்கவே இல்லை. அப்ப அவர் சொன்னாராம், ஐயா நான் நானும் என்னென்னமோ பண்ணி பார்த்தேன், 15 நாள் உங்களை நான் ஆடியால தங்க வச்சு நானும் இறக்கி பார்த்தேன், இறங்கவே இல்லை, குண்டலி இறக்கவே முடியல, எனக்கும் முடியலப்பா, என்னாலையும் முடியல, எனக்கும் தெரியலன்ட்டாராம். இதுதான் உண்மை, இது நடந்த உண்மை, இது உண்மையிலே நடந்த நிகழ்ச்சி. எனக்கும் முடியல, நானும் என்னவோ பண்ணி பார்த்தேன், என்னால முடியல. யாரு சொல்றாங்க? ஐயா வேதாத்திரி மகரிஷி ஐயா சொல்றாங்க. எங்க சொல்றாங்க? ஆடியார்ல சொல்றாங்க. யாரு? ஃபவுண்டர் ஆஃப் தி சயின்ஸ். அவர் தான் இந்த அகத்தவம் அப்படின்றதும் எளிய முறை காய்கல்ப பயிற்சி, குண்டனி பயிற்சியை அதை பயிற்சி உருவாக்கி அதை சொல்லி கொடுத்து நிறைய உலகம் முழுசும் நிறைய ஆசிரியர்களை மாணாக்கர்களை உருவாக்கி அதை கொண்டு வந்தவர். இன்னைக்கும் அந்த அமைப்பு இருக்கு. நிறைய லட்சக்கணக்கான அன்பர்கள் சகோதர சகோதரிகள் அது இருக்காங்க. இன்னைக்கு நிறைய பயிற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருந்தும் அவரால் முடியல. இது எதை காட்டுகிறது? மகரிஷி வேதாத்திரிய மகரிஷி அவர்கள் இது தப்பா சொல்லி கொடுத்துட்டாங்க, தவறா சொல்லி கொடுத்துட்டாங்க, அதை இவங்க ஃபாலோ பண்ணி சஃபர் ஆகுறாங்க அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. தவறு. வேதாத்திரி மகரிஷி சொல்லி கொடுத்தது கரெக்ட், பர்ஃபெக்ட்லி கரெக்ட். அந்த மகானை நம்ம குறை சொல்ல முடியாது, அதை குறை சொல்வதற்கான தகுதி நமக்கு இல்லை. எப்படி காஞ்சி மகா பெரியவரை நம்ம குறை சொல்ல கிரிட்டிசைஸ் பண்ணல, அவர் அவருடைய ரோலை கரெக்டா பண்ணியிருக்கார்.
அவர் தவறா சொல்ல நம்ம சொல்லக்கூடாதுன்னு சொன்னோமோ அதே மாதிரி வேதாத்திரி மகரிஷி அவர்களும் அவர் கரெக்டா அவர் ரோட அவர் கரெக்டா பண்ணிட்டாரு, செஞ்சிட்டாரு. ஆனால் சம்பந்தப்பட்ட இந்த நபருடைய கர்மா ஏதோ பிராக்டிஸ் பண்ணும்போது ஒரு சின்ன தப்பு பண்ணிடுச்சு, அது ரெக்டிஃபை ஆக முடியல, ரெக்டிஃபை வெளியே வர முடியல, அவரால் ரெக்டிஃபை வெளியே வர முடியல, எங்கெங்கோ போய் பார்த்தாரு முடியல, கடைசியில மகரிஷியாலேயே குணப்படுத்த முடியவில்லை. இதுதான் கர்மா. அப்போ வேதாத்திரி மகரிஷி தப்பா சொல்லி கொடுக்கல, கரெக்டா தான் சொல்லி கொடுத்துருக்காரு. பட் அந்த கர்மா என்ன பண்ணும், ஏதாவது ஒரு வகையில போய் தப்பா பண்ணிச்சு, அந்த வெளியே வர முடியாத மாதிரி பண்ணி விட்டு இவரு எங்கெங்கயோ போய் பார்த்துருக்கிறாரு, நிறைய நாடியெல்லாம் பார்த்துக்கிறாரு, எங்கேயும் போய் கடைசியில ஒரு ஒரு அகத்திய நாடியில பார்த்துருக்கும் போது சொல்லிச்சு, அகத்திய நாடியில சொல்லியிருக்கு, உனக்கு இந்த கர்மாலாம் இருக்கு, இந்த கர்மா தீராத வரைக்கும் நீ என்ன பரிகாரம் பண்ணாலும் முடியாது, இந்த கர்மாவை நீ இப்படிதான் தீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதுல சென்னையில இளங்கோ அப்படின்னு ஒரு ஆத்மா இருப்பாரு, சென்னையில இளங்கோன்னு ஒரு ஆத்மா இருப்பாரு, அந்த ஆத்மா போய் பாரு, அப்பதான் உனக்கு முடிவு கிடைக்கும்னு அந்த இதுல வந்திருக்கு பாருங்க. சென்னையில இளங்கோன்னு ஒரு சித்த மருத்துவர், இளங்கோ அப்படின்ற ஒரு சித்த மருத்துவர் இருப்பாரு, நான் போய் பாருன்னு மட்டும் வந்துச்சு, அவ்வளவுதான், நாடியில வந்திருக்கு. இப்ப இளங்கோன்னு சென்னையில சித்த மருத்துவர் எப்படி கண்டுபிடிப்பாரு அவர் 1998 எப்படி கண்டுபிடிப்பாரு அவர்? அப்ப டெலிஃபோன் டைரக்ட்லாம் எடுத்து பார்த்து ஆயிரக்கணக்கான இளங்கோக்கு இருக்காங்க. அப்புறம் திரும்பவும் போய் கேட்டிருக்காரு. அப்ப டி நகர்னு வந்திருக்கு, சென்னையில டி நகர்னு வந்திருக்கு. திருப்பி செகண்ட் டைம் போய் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு. அப்ப சென்னை டி நகர்னு எடுத்தா ஏகப்பட்ட இளங்கோ வருது, எந்த நம்பர்னு தெரியாது. அப்ப என்னுடைய கிளினிக் வந்து ரங்கநாத் ஸ்ட்ரீட்ல இருக்கு, கிளினிக்ல வந்து 4 போன் இருக்கும், லேண்ட்லைன் போன். பட் 4 போனும் என்னுடைய பர்சனல் நேம்ல இல்லை, கிளினிக் நேம்ல இருந்திருக்கு. அப்ப கிளினிக் நேம் வந்து ஜாய் நேச்சுரோபதி கிளினிக் இருக்கும். அப்ப 1998 கிளினிக் பேர் வந்து ஜாய் நேச்சுரோபதி கிளினிக்னு. அப்ப ஜாய் நேச்சுரோபதி கிளினிக் போது டாக்டர் இளங்கோவுக்கு அதுக்கும் சம்மந்தமே இல்லை. ஆனா அந்த நம்பரை பார்த்து இது யாரோ நம்பர்னு விட்டுட்டுக்கிறாரு, டைரக்ட்ல பாத்துக்கிறாரு, டெலிஃபோன் டைரக்ட். அப்பெல்லாம் பெருசா இருக்கும், அவ்வளவு பெருசு இருக்கும், 2 வால்யூம் 3 வால்யூம் இருக்கும். அப்ப டி நகர்ல பார்த்தா ஜாய் நேச்சுரோபதி யாரோ என்னவோ, ஏன் பர்சனல் நேம்ல போன் கனெக்ஷன், 4 போனுமே 4மே வந்து இதுதான் ஆபீஸ் கனெக்ஷன் தான். என்ன பண்றது, கண்டுபிடிக்க முடியல. அப்புறம் என்ன பண்ணிக்கிறாரு அவரு, பகவான கடவுளை வேண்டிக்கிட்டு டாக்டர் இளங்கோ டி நகர் சென்னை 17ன்னு சொல்லி ஒரு தபால் எழுதி போடுறாரு, ஒரு இமெயில் லெட்டர் எழுதுறாரு, டாக்டர் இளங்கோ டி நகர் சென்னை 17 போட்டுருவார். ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு வந்திருக்கு. ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ்ல வந்தோடனே ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ்ல என்னோட பாக்ஸ் ஒன்று இருக்கும், ஜாய் நேச்சுரோபதி கிளினிக்னு ஒரு பாக்ஸ், டாக்டர் இளங்கோன்னு ஒரு பாக்ஸ். அப்புறம் நிறைய லெட்டர்ஸ் வரும், வேர்ல்டு ஃபுல்லா வரும், இந்தியா ஃபுல்லா நிறைய லெட்டர்ஸ் வரும், அக்குமுலேஷன் ஆஃப் லெட்டர்ஸ் நிறைய இருக்கும். அப்ப அந்த பாக்ஸோட வச்சிருவாங்க, சென்னை டி நகர் ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ்ல பாக்ஸ் இருக்கும், பேமெண்ட் பண்ணி வச்சிருப்போம், அந்த பாக்ஸ்ல லெட்டர் போட்டுருவாங்க. நாம போய் இந்த லெட்டர் எடுக்கணும், ஏன்னா நிறைய லெட்டர் வரும்போது நான் போய் எடுக்கணும். பட் நம்ம போஸ்ட்மேன் என்ன பண்ணுவாரு, டாக்டர் நீங்கள்லாம் வர வேண்டாம், நான் லெட்டர் நானே வீட்டுக்கு வரும்போது கொண்டு வந்துடுறேன், நீங்க அதுக்காகலாம் வர வேண்டாம், நீங்க ஸ்டாஃபெல்லாம் அனுப்ப வேண்டான்ட்டு பாக்ஸில் போற லெட்டர் இவரே கொண்டு வந்துருவார். அந்த மாதிரி ஒரு கொண்டு வரும்போது லெட்டர்ல பார்த்தா வெறுமனே டாக்டர் இளங்கோ டி நகர் சென்னை 17, அவ்வளவுதான். அது சென்னை டி நகர் ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ் போயிட்டு அங்கே போனோடனே டாக்டர் இளங்கோன்னா அங்கே டாக்டர் இளங்கோன்னு தெரியும், ஏன்னா நிறைய லெட்டர் வர்றது எனக்கு தான் வரும். அந்த ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ்ல நிறைய பாக்ஸ், கிட்டத்தட்ட 200 பாக்ஸ் இருக்கும், அத்தனை பாக்ஸ் நிறைய லெட்டர் வர்றது எனக்கு தான் வரும், நிறைய லெட்டர் வரும். ஆனா நம்ம பேர் தெரியும், உடனே டாக்டர் இளங்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவரே கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல கிளினிக்கில் கொண்டு வந்து டெலிவரி கொடுத்தார். பார்த்தா இந்த லெட்டர், இந்த மாதிரி நான் நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன், மகரிஷிக்கிட்டே போயிட்டு வந்துட்டேன், என்னால் க்யூர் பண்ண முடியல, கொஞ்சம் நீங்கள் வந்து எனக்கு எப்படா பண்ணணும்னு லெட்டர் போட்டுப்போம். ஏன்னா அதுக்கு பிறகு அவருக்கு லெட்டர் போட்டு மெசேஜ் அனுப்பிச்சு, அப்புறம் அதுக்கு பிறகு நேரில் வந்து அவருக்கு சில பரிகாரங்கள்லாம் சொன்னோம். அவர் நார்மல் பண்ணுறதுக்கு 1 இயர் ஆச்சு, 1 வருஷம் ஆச்சு, அவர் நார்மல் பண்ணிட்டார். சுத்தமாக அந்த பிரச்சனையெல்லாம் சரியா இல்லை. அப்போ நல்லா பார்த்துக்கோங்க, வேதாத்திரி மகர்ஷியாலேயே ஆடியார்ல போய் 15 நாள் தங்கியிருந்து அங்கே பண்ண முடியாத ஒரு விஷயம் டாக்டர் இளங்கோ பண்ணாரு அப்படின்னா, இங்க பெருமை டாக்டர் இளங்கோ கிடையாது. நான் வந்து ஒரு சேனல், ஒரு கருவி, அவ்வளவுதான். வேதாத்திரி மகரிஷி நான் ஒண்ணுமே இல்லை, சின்ன ஆள் தான். பட் அவரால் முடியல, அவரே முடியல, கை தூக்கி விட்டாரு, என்னால் முடியலப்பா கை வச்சுட்டாரு. பட் இங்க டாக்டர் இளங்கோ கிட்ட வராரு அப்படின்னா, இறைவன் அந்த கர்ம வினையினுடைய வலிமை அந்த சம்பந்தப்பட்ட நபருக்கு புரிய வைக்கிறாரு,
ஒரு பெரிய மகானாக இருந்தாலும் பெரிய மகரிஷியாக இருந்தாலும் அவர் சொன்ன சிஸ்டத்தை கேட்டு உலகம் முழுசும் லட்சக்கணக்கான ஃபாலோயர்ஸ் இருந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாலும் உன்னுடைய கர்மா நெகட்டிவா இருக்கும்போது அவரால் கூட ஒன்றும் பண்ண முடியாது. உன்னுடைய கர்மாவை நீ தான் சரி பண்ணணுன்ற லெசனை அதை கற்றுக் கொடுக்குறாரு. அவர் அந்த லெசனை கத்துக்கிறார். ஆமா சார் கத்துக்கிறார். அதை நம்ம கற்றுக் கொடுக்குறோம். டாக்டர் இளங்க கற்றுக் கொடுக்குறதுனால அந்த டாக்டர் இளங்க கிட்ட போக வைக்கிற மாதிரி அந்த வேதாத்திரி மகரிஷிக்கு அப்படி ஒரு சூழ்நிலைக்கு உருவாக்கி, வேதாத்திரி மகரிஷிக்கு அப்படி ஒரு நிலைமையை உருவாக்கி வெளியே அனுப்புறாரு. அவர் வெளியே தேடி பார்த்து கடைசியா டாக்டர் இளங்க கூட்டு வர்றாரு, கத்துக்கிறாரு. இங்க டாக்டர் இளங்க ஓஸ்டியா, வேதாத்திரி மகரிஷி பெரியாளா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அவரோட சின்னவன் தான் நான். ஆனா அந்த செய்ய வேண்டிய வேலையை கர்மாவுடைய வலிமையை அந்த சம்பந்தப்பட்ட நபர் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற காரணத்தினால் உணர்த்தி அதை டாக்டர் கிட்ட கொண்டு வந்து விட்டுறாங்க. இது எல்லா கிரெடிட்ஸும் கடவுளுக்கு தான் போகும். இங்க வேதாத்திரி மகரிஷி தாழ்ந்தவர் அப்படி கிடையாது. டாக்டர் இளங்க உயர்ந்தவர் அப்படிலாம் கிடையாது. 100% கிடையாது. அவர் பெரியவர் தான். நான் சின்னவன் தான். அப்போ இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? கர்மா இல்லைன்னா ஒன்னும் வேலைக்காகாது. நீங்க யாருக்கிட்ட போனாலும் எங்க போனாலும் உங்க கர்மா தான் உங்களுடைய சந்தோஷத்தை துக்கத்தை நிர்ணயிக்கிறது புரிஞ்சுக்கோ. கர்மா தான். இதை தவிர வேற எங்க போனாலும் யார்கிட்ட போனாலும் எப்பேற்பட்ட தெய்வத்துக்கிட்ட போனாலும் எப்பேற்பட்ட மகான் கிட்ட போனாலும் எப்பேற்பட்ட குரு கிட்ட போனாலும் எப்பேற்பட்ட முனிவர்கிட்ட போனாலும் எப்பேற்பட்ட சித்தர்களிடம் போனாலும் யார்கிட்ட போனாலும் அதை டிசைட் பண்ணி ஃபைன் டியூன் பண்றது உங்களுடைய கர்மா தான். நல்ல கர்மாவோ கெட்ட கர்மா உங்களுடைய கர்மா தான் அப்படின்ற விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கோங்க. இந்த கர்மாவை எப்படி ஃபைன் டியூன் பண்றது அப்படின்ற டெக்னிக்கை இறைவன் சித்தர்கள் மூலமாக சொல்றாரு. சித்தர்கள் சொல்றதை நாம உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். இறைவன் கிட்ட தான் வருது. இறைவன் கிட்ட இருந்து நான் சொல்லி கொடுக்குறேன். எனக்கும் உங்களுக்கும் மத்தியில இருக்கிறது சித்தர்கள் இருக்காங்க. இறைவன் சித்தர்களுக்கு சொல்லி சித்தர்கள் வழிகாட்டுறாங்க. இறைவன் இப்படி சொல்றாரு, இதை செய்யுங்க. இறைவன் இப்படி சொல்றாரு, இதை செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கூட்டி கழிச்சு எங்க போனாலும் எங்க நிக்கிறோம்? கர்மால நிக்கிறோம். ஆரிய கூத்தாடினாலும் தாண்டவ கோணி, காரியத்தில் கண்மையடா தாண்டவ கோணி. ஸோ காரியத்தை கண் வைக்கணும், கர்மால தான் கண் வைக்கணும். இந்த கர்மா மட்டும்தான் உங்களை சரியான நிலைக்கு கொண்டு போகும் ஒழிய கர்மாவை தவிர நீங்க வேற எதுவும் உங்களை கொண்டு போகாது அப்படின்ற விஷயத்துக்காக ஒரு 2 இன்சிடென்ட் சொன்னேன். காஞ்சி மகா பெரியவர்கள் இன்சிடென்ட் சொன்னேன், வேதாத்திரி மகரிஷி அவர்களுடைய இன்சிடென்ட் சொன்னேன். 2 இன்சிடென்ட்டுமே எதை காட்டுகிறது? கர்மாவை தான் உங்களை ஒரு செகண்டும் இயக்க வைக்கிறது. அந்த கர்மாவையும் நீங்க ஃபைன் டியூன் பண்ணி கரெக்ட் பண்ணணும். அதுதான் சரியான முறை. கர்மாவை ஹேண்டில் பண்றது தான் உங்களுக்கு முக்கியமான விஷயம். கர்மா இருந்தா உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். எல்லா தெய்வங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும், எல்லா மகான்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும், எல்லா முனிகளுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். கர்மா இல்லைன்னா யாருடைய ஆசீர்வாதம் கிடைக்காது, கஷ்டப்பட வேண்டியதுதான். அவங்கெல்லாம் வழி காட்டுவாங்க. அந்த காட்டுக்கின்ற வழியை கெட்டியா பிடிச்சிக்கிட்டு கடை தேர வேண்டியது நம்முடைய வேலை அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. அதை லைஃப்ல அப்ளை பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு நம்ம இதோட முடிச்சுக்குவோம். நாளை நாம் மீண்டும் சந்திப்போம். இன்னும் கொஞ்சம் இருக்கு, அது நாளைக்கு கிளியர் பண்ணுவோம். சரியா? நன்றி. நன்றிகள் ஐயா. நன்றிகள் நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. எங்கும் நிறைந்தோனே எல்லை இலாதானே, எங்கேயும் எப்போதும் என் குலம் காப்பவனே. நெஞ்சம் துணிய துணையாய் வருவாய், நேர்மறை உணர்வுகள் பெருகிடச் செய்வாய். உடலில் உறுதியை பெரிதாய் தருவாய், உனை உணரும் அறிவை என்னுள்ளருள்வாய். சுற்றமனைத்தும் காப்பவனே, செய்தொழிலில் ஏற்றம் தருபவனே, எடுத்த செயலில் வெற்றி கொடு, என் ஆற்றல் பெருகிட அருளை கொடு. கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும்
காத்தருளும் இறைவா நன்றி. வல்லமை தந்து நீ வளர்ச்சி கொடு, அகத்திலும் புறத்திலும் மலர்ச்சி கொடு. வளர்ச்சி கொடு, மலர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, மலர்ச்சி கொடு. நன்றி ஐயா. நன்றி நன்றிங்க ஐயா. நன்றி ஐயா. நன்றி.